அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் ஒண்ணா இருக்கோங்க. போன கிளாஸ்ல ஆல்ரெடி நரம்பு மண்டலம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதோட கன்டினியூஷன் தான். அப்படியே அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன கிளாஸ்ல வந்து நரம்பு மண்டலம்னா என்ன? அதுல ஆரம்பிச்சு நம்ம முகுளம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ மூளை அப்படின்னா அதோட மைய நரம்பு மண்டலம். ஸோ மூளைனா என்ன? மூளை எத்தன பிரிவுகளா பிரிஞ்சிருக்கு? அதுல பெருமூளை, சிறுமூளை இதோட பணிகள் என்னென்ன? ஸோ முகுளம் என்ன வேலை செய்யுது? ஸோ பான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு என்ன வேலை செய்யுது? இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தண்டுவடம். இதிலருந்து ஆரம்பிக்க போறோம். இதுக்கு அடுத்தது தண்டுவடம் அதுக்கு கீழ இதோட பணிகள் இது முடிச்சோம் அப்டின்னா, மேக்ஸிமம் நரம்பு மண்டலம் அவ்வளோதாங்க. அதுக்கு மேல பெருசா ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். உணவியல் டாபிக் வந்து கொஞ்சம் டெஸ்ட் எழுதிர்லாங்க, படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இத முடிச்சுட்டு அத கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு தண்டுவடம். தண்டுவடம் அப்படிங்கிறது, அப்படியே நம்ம மூளையிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ மூளை வந்து கடைசியா அது முடிவடையக்கூடிய இடம் தான் வந்து முகுளம் அப்படின்னு சொல்லுவோம். மெடுலா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து மூளை ஃபைனலா முடிவடையக்கூடிய இடம். ஸோ இந்த இப்போ முகுளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படி செயல்படுங்க? நம்ம மூளையும், தண்டுவடத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் செயல்படும். அப்போ முகுளத்த அடுத்து மூளை வந்து முகுளத்தோட முடிவடையுதுன்னா, முகுளத்தோட அடுத்த தொடர்ச்சி என்னவா ஆரம்பிக்குதுங்க? தண்டுவடமா ஆரம்பிக்கும். ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தண்டுவடம் எதுக்குள்ள அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நியூரல் கால்வாய், நியூரல் கனல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூரல் கால்வாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான பள்ளத்துக்குள்ள அமைஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னா, மேற்பகுதியில இருந்தது அப்படின்னா, தண்டுவடத்துல இருக்கிற அந்த நரம்புகள், எலும்புகள் வந்து பாதிக்கப்படுற வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால, நமக்கே தெரியும். நியூரல் கால்வாய்னா எது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். முதுகு பகுதியில இப்ப சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா, முதுகு பகுதி அப்படியே 2 பக்கமா முதுக பிரிக்கிற மாரி நடுவுல ஒரு பள்ளமா ஒரு பகுதி வரும் இல்லைங்களா? நமக்கே தெரியும். ஸோ நம்மளோட முதுகை இப்ப கை வச்சு பார்த்தோம்னா, கழுத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, முதுகு வந்து அப்படியே 2ஆ பிரிக்கிற மாரி வலது பகுதி, இடது பகுதின்னு பிரிக்கிற மாரி நடுவுல ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்துக்கு தான் என்ன பேருங்க? நியூரல் கால்வாய் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ஸோ அந்த நியூரல் கால்வாய்க்குள்ள தான் முதுகெலும்பு உள்ள வந்து அப்படியே பதிச்சு வச்ச மாரி இருக்கும். சரி. அடுத்தது மூளை ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிங்கிறனால அத பாதுகாக்கிறதுக்காக மெனிஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு உறை 3 அடுக்குகளா இருக்குமே. 3 அடுக்குகளா இருக்கும். ஓகேங்க. ஒரு 1 நிமிஷம் கொஞ்சம் உங்களுக்கு நான் பேசுனது கேட்டிருக்காது. ஸோ அந்த மெனிஞ்சஸ் எப்படி மூளைய சுத்தி 3 அடுக்குகளா, டியூராமேட்டா, அரக்னாய்ட், பயோமேட்டா அப்படிங்கிற 3 அடுக்குகளா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த உறைகளோட தொடர்ச்சி அப்படியே எத சுத்தியும் இருக்குங்க. தண்டுவடத்த சுத்தியும் இருக்கும். தண்டுவடத்த சுத்தி 3 உறைகள் இருக்கு அப்படின்னா, இது ஏதோ புதுசா 3 பேர் வருமாட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த மூளைய சுத்தி இருக்கிற மெனிஞ்சஸ் அப்படிங்கிறதோட தொடர்ச்சி தான் தண்டுவடத்த சுத்தியும் அதே 3 அடுக்குகளா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. தண்டுவடத்தோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, மூளைய உடம்புல இருக்கிற மத்த உறுப்புகளோட இணைக்கிறது தாங்க இதோட முக்கியமான வேலையே. நம்ம யோசிச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும். இப்ப நம்ம மூளை வந்து நம்ம உறுப்புகளுக்கு எதுக்காவது ஒரு ஆர்டர குடுக்குது, ஒரு கட்டளைய குடுக்குது அப்படின்னா, அது எது வழியா தான் உறுப்புகள வந்து அடைஞ்சாகணும்? ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் வழியா தான் வந்தாகணும். அதே மாரி ஒரு உறுப்பு என்னோட கையோ, காலோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மூளைக்கு சொல்ல நினைக்குது அப்படின்னா, அதுவும் எது வழியா தான் போய் ஆகணுங்க. தண்டுவடம் வழியா தான் மூளைக்கு போய் ஆகணும். அப்ப மூளையும், உடல் உறுப்புகளுக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய உறுப்பா தான் தண்டுவடம் செயல்படும். அதாவது மூளை சொல்ற விஷயத்த உறுப்புகளுக்கு கொண்டு போய் குடுக்கும். உறுப்புகள் குடுக்கக்கூடிய விஷயத்த வாங்கி அப்படியே பிரெயினுக்கு குடுக்க வேண்டியது. ஓகே. ஒரு மெசஞ்சர் மாரி தான் 2க்கும் இடையில இருக்கும். ஓகேங்களா? சரி. இந்த தண்டுவடத்துல எத்தன நரம்புகள் இருக்கு? 31 இணை தண்டுவட நரம்புகள் இருக்கும். இத அண்டர்லைன் பண்ணிக்கங்க. முக்கியமானது. தண்டுவடத்துல 31 ஜோடி தண்டுவட நரம்புகள் இருக்கும். இந்த தண்டுவடத்தோட கீழ் முனை அதோட கடைசி பகுதி இருக்குது இல்லைங்களா? அந்த கடைசி பகுதிக்கு
பைலம் டெர்மினேல் அப்படின்னு அர்த்தம். நீங்க தண்டுவட கடைசியா அந்த இடுப்பெலும்பு முடியும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நியூரல் கால்வாய்ங்கிற பள்ளமான பகுதி முடிஞ்சு, கடைசியா வந்து அந்த ஃபைனல் அந்த இடுப்பு பகுதி வருது இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கிற கீழ்முனைக்கு தான் பைனல் டெர்மினேல் அப்படின்னு பேரு. அதே மாரி அந்த பைனல் டெர்மினல் முடியும்போது, கடைசியா வந்து ஒரு குதிரையோட வால் மாரி, ஒரு ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதோட வால் மாரி அந்த தண்டோட வந்து குறுகி போய் முடிவடையும். அப்படி குறுகி போய் முடிவடையிற இடத்துக்கும் கொஞ்சம் மேல இருக்கிற அந்த அமைப்பு தான் கார்டா எக்வினா அப்படிங்கிறது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு அந்த படம் வந்து உங்களுக்கு காட்ட முடியலங்க. நான் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அது இன்னைக்கு கொஞ்சம் முடியல. நான் முடிஞ்சா அடுத்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுனா, நான் அடுத்த கிளாஸ்ல அத காட்டி கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு கீழ வந்து கோனஸ் மெடுலாரிஸ் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதுதான் இந்த இடுப்பெலும்பு வளையம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம்ல நம்ம. இடுப்பெலும்பு வளையம் பெல்விஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சோமா? எலும்பு மண்டலத்துல. அந்த இடுப்பெலும்பு வளையத்த தாண்டி கீழ்ப்பகுதி போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே சின்னதா ஊசி மாரி, கூம்பு மாரி குறுகி போயிரும். அந்த அமைப்புக்கு தான் பேரு கோனஸ் மெடுலாரிஸ் அப்படின்னு பேருங்க. இந்த கோனஸ் மெடுலாரிஸ்க்கு மேல குதிரவால் அமைப்போட இருக்கிற பகுதி தான் கார்டா ஈக்வினா. ஓகேங்களா? இந்த ஈக்வினா அப்டின்னாவே அந்த குதிரைய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எந்த இடத்துல வந்தாலும் அதே மாரி ஈக்யூசிட்டம் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? உங்களுக்கு யாருக்காவது ஈக்யூசிட்டம் அப்படிங்கிற பேரு மைண்ட்ல இருந்ததுன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் சேட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் பரமேஸ்வரி. எஸ் மேம்னு சொல்லிட்டீங்க. ஈக்யூசிட்டம் எங்க படிச்சிருக்கோம்? சத்தமே இல்லாம இப்படி அமைதியாலாம் இருக்கக்கூடாதுங்க. சூப்பர். வெரி குட், வெரி குட். அரவிந்த், சோனியா, பரமேஸ்வரி, வெரி நைஸ். புவனா, கல்பனா, சூப்பர்ங்க. வெரி குட். டெரிடோஃபைட்டுகள்ல நம்ம படிச்சிருக்கோம். குதிரை வால் பெரணிகள் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? ஈக்யூசிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அந்த ஈக்வினா அந்த ஈக் அப்படின்னு வந்ததுனாவே அந்த குதிரை, ஹார்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கங்க. அத வந்து ஹார்ஸ்டைல் ஃபெர்ன்ஸ் குதிரை வால் பெரணிகள்னு படிச்சிருப்போம் ஈக்யூசிட்டத்த. ஓகேங்களா? அதே மாரி தான் இதுவும். அந்த ஈக் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே குதிரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சூப்பர்ங்க. வெரி குட்ங்க. சரி அடுத்தது தண்டுவடத்தோட பணிகள். ஸோ தண்டுவடம் என்ன வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உணர்வு தூண்டல்களையும் ஸோ உடம்புக்கும், அதாவது மூளையில இருந்து உடம்புக்கும், உடம்பு உடல் உறுப்புகள்ல இருந்து மூளைக்கும் எடுத்துட்டு வர வேண்டியது தண்டுவடத்தோட வேலை. அப்ப எல்லா உணர்வு தூண்டல்களும் எதன் மூலமா பயணிக்குது? தண்டுவடம் மூலமா தான் பயணிக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோங்க. மூளை பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாமே தண்டுவடம் மூலமா தான் உறுப்புகள அடையுது. உறுப்புகள், சுரப்பிகள்னு தனியா சொல்ல வேண்டியதில்ல. எல்லா உறுப்புகளுக்கும் மூளை பிறப்பிக்கிற எல்லா ஆர்டர்ஸும் தண்டுவடம் மூலமா தான் போகும். ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமானது. மூளை ரெஸ்ட்ல இருக்கிற டைம்ல, மூளை செய்ய வேண்டிய வேலைய தண்டுவடமே செஞ்சா, அதுக்கு தான் பேரு என்னங்க? ரிஃப்ளெக்ஸ் அல்லது அனிச்சை செயல் அப்படின்னு பேருங்க. சொல்லும்போது மூளை ஓய்வெடுக்கும் காலங்களில், தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ஓய்வெடுக்கிற காலம் அப்படின்னா, அவசர காலங்களில், ஓய்வெடுக்கிற எல்லா காலங்கள்லயும், இப்ப நைட் தூங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ மூளை வந்து முழு ஓய்வுல இருக்குது. அப்பலாம் தண்டுவடம் உடனே உத்தரவு பிறப்பிக்க முடியாது. அவசர காலங்கள் எமர்ஜென்சி பீரியட் இது பண்ணியே ஆகணும். உடனே எமர்ஜென்சியா பண்ணணும் அப்டின்னா மட்டும் தான், ஸோ அந்த இடத்துல தண்டுவடம் மூளையோட வேலைய கையில எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் பேரு அனிச்சை செயல் அப்டின்னு பேருங்க. அனிச்சை செயலுக்கு நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்ல. ஒரு டக்குனு ஒரு இப்ப விளக்கேத்திட்டு இருக்கீங்க, நெருப்பு சுட்டுருச்சு. சடார்ன்னு கைய இழுத்துருவோம். அதே மாரி ஒரு இடத்துல நிக்கிறோம், கால்ல எறும்பு ஏறி கடிக்குது, டக்குனு கால உதறுவோம். ஸோ இவ்வளோதான். இந்த மாரி விஷயங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்? அனிச்சை செயல் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அனிச்சை செயல் மையம் அப்டின்னு சொன்னா நம்ம எத சொல்லணும்? தண்டுவடத்த சொல்லணும். ஓகேங்களா? சரி. ஓகே. ஸோ இந்த அனிச்சை செயல் முதல்ல கண்டறிந்தவர் பாவ்லவ் அப்படின்னு சொல்லுவோம். இவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து அனிச்சை செயல இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ முதல்ல கண்டுபிடிச்சவரு பாவ்லவ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். சரிங்க. அனிச்சை செயல்ல எத்தன வகை இருக்கு? புது கிளாஸா இருந்தா இதெல்லாம் நடத்தும்போது நான் கேட்க மாட்டேன். நீங்க ரிவிஷன் கிளாஸ் அப்படிங்கிறனால கேட்கிறேன். அனிச்சை செயல்ல எத்தன வகை இருக்கு? இல்ல அனிச்சை செயல்னா எல்லாமே ஒண்ணு தானா? ஓகே 2 வகை. சூப்பர்.
இப்ப 2 வகை இருக்குங்க அனிச்சை செயல்கள்ல. வெரி குட். அது சொல்லும்போதே அனிச்சை செயல்னு சொல்றோம். அதாவது நம்பள அறியாம தானா நடக்கக்கூடிய ஒரு செயல். அதுல போய் எப்படி 2 வகை இருக்கும் அப்டின்னா, ஒண்ணு வந்துங்க நம்ம கை விரல்ல ஒரு தீ சுட்டுறது, கைய இழுக்குறோம், கால்ல எறும்பு கடிக்குது எடுத்துக்கிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம புறத்தோற்றத்துல நம்ம கண்களால பார்த்து நமக்கு நல்லா தெரிஞ்சு நடக்கக்கூடிய செயல்கள். இத கட்டுப்படுத்துறது தான் எதோட வேலைங்க? தண்டுவடத்தோட வேல. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு அனிச்சை செயல் நம்ம கண்ணு முன்னாடி அந்த அனிச்சை செயல் நடக்கிறத நாம உணர முடியும், கண்களால பார்க்க முடியும். அப்டின்னா, அந்த அனிச்சை செயல கட்டுப்படுத்துறது தான் தண்டுவடத்தோட வேல. இன்னொன்னு இருக்கு. அத உணர மட்டும் தான் முடியும். நம்ம கண்களால பார்க்கலாம் முடியாது. என் இதயம் துடிச்சிட்டு இருக்கு. என் இதயம் துடிக்குதுங்கிறத நான் வந்து என்ன பண்றேன்? ஃபீல் பண்றேன். அத உணர முடியும். நுரையீரல் சுருங்கி விரியுதுன்னு சொல்றேன். நுரையீரல் எப்படி சுருங்கி விரியுது அப்படின்னு நான் டைரக்ட்டா என்ன கண்களால பார்க்க முடியாது. அத உணர முடியும். ரத்த குழாய்ல ரத்தம் பாய்ஞ்சு ஓடுது, தமனிகள் சுருங்கி விரியுது. அதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. நாம சொல்லியா நடக்குது? தானே நடக்குது இல்லைங்களா? இது எல்லாமே அனிச்சை செயல்கள் தான். ஆனா, இதுக்கும் தண்டுவடத்துக்கும் சம்மந்தம் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு அனிச்சை செயல் நடந்து, அத கண்களால நாமளே பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த அனிச்சை செயல கண்களால பார்க்கக்கூடிய அனிச்சை செயல்கள கட்டுப்படுத்துறது மட்டும் தான் தண்டுவடத்தோட வேல. மத்தது எல்லாமே கட்டுப்படுத்துறது எதோட வேலைங்க? இதயம் துடிக்கிறது, ரத்த குழாய் வழியா ரத்தம் பாய்ஞ்சு ஓடுறது, ரத்த குழாய்கள் சுருங்குறது, நுரையீரலோட இயக்கம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறது யாருங்க? யாரோட வேலைங்க? சுத்தமே காணோம் பார்த்தீங்களா? முகுலத்தோட வேலைங்க. ஓகே. முகுலத்தோட வேல அது. ஓகேங்களா? நம்ம சுவாசிக்கிறது, இதயம் சுருங்கி விரியறது, ரத்த குழாய்ல ரத்தம் பாய்ந்து ஓடுறது, ரத்த குழாய்கள் சுருங்கி விரியறது, இது எல்லாமே முகுளம் கட்டுப்படுத்தும். இது அனிச்சை செயல்கள் தான் நம்ம முகுலத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும். சரி. நம்ம உடம்புல அனிச்சை செயல் ஏற்படும்போது, அதாவது இப்ப நம்ம படிச்ச தண்டுவடம் கட்டுப்படுத்தக்கூடிய அனிச்சை செயல்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த அனிச்சை செயல் நடக்கும்போது, அனிச்சை வில்லை ஏற்படுத்துபவை. அனிச்சை வில்னா ஒண்ணும் இல்ல. இங்கிருந்து அங்க போறது, அங்கிருந்து இங்க வர்றது. ஸோ இந்த அனிச்சை வில்லை ஏற்படுத்துபவை அப்டின்னா என்னன்னா, உணர்வேற்பிகள், தண்டுவடம், தசைகள். இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டினா இருக்குதுங்க. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை ஏற்படுத்துபவை. இது வந்து அப்படியே புக் பேக் கொஸ்டின் நமக்கு. உணர்வேற்பிகள் அப்டின்னா இப்ப என் கையில வந்து சின்னதா நெருப்பு சுட்டுருச்சு அப்படின்னா, நெருப்பு சுடுது அப்படிங்கிறத உணர்வ ஏத்துக்கிற அந்த அமைப்புகளுக்கு பேர் தான் உணர்வேற்பிகள். எப்படி சொல்றது? ரெசிப்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த ரிசீவர்ஸ் இது எல்லாமே உணர்வேற்பிகள் அப்படிங்கிறது. இந்த உணர்வேற்பிகள் சுடுதுங்கிற உணர்வை ஏத்துக்கிட்டு, அடுத்தது எதுக்கு கொண்டு போகுது? தண்டுவடத்துக்கு கொண்டு போகும். ஸோ தண்டுவடம் உடனே என்ன பண்ணுது? தசைகளுக்கு, "நீ உன்னோட தசைகள வேகமா இழுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கும். அதுதான் உணர்வேற்பிகள், தண்டுவடம், தசைகள். ஓகேங்களா? ஆர்டர் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுவரைக்கும் தாங்க இந்த அனிச்சை செயல்னு படிச்சோம் இல்லைங்களா? இதுவரைக்கும் வர்றது தான் தண்டுவடத்தோட பணிகள். அதுக்கு மேல வர்றது எல்லாமே ஜெனரல் பாயிண்ட்ஸ் தான். இங்க சொல்லும்போது அனிச்சை செயலை கண்டறிந்தவர் பாவ்லவ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இவர் வந்து என்ன சோதனை மூலம் கண்டறிஞ்சாரு அப்படின்னா, அ நாயின் உமிழ்நீர் சுரப்பு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமா தான் முதல்ல அனிச்சை செயலை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? இது நீங்க நீங்க படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஸ்கூல்லயே படிச்சிருப்பீங்க. அதாவது மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அந்த மணி சத்தம் கேட்டோனே நாய்க்கு வந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பாட்ட பார்த்தா மட்டும் உமிழ்நீர் சொரிந்துட்டு இருக்கும் கொஞ்ச நாள். அப்புறம் அதாவது மணி அடிச்சுட்டு, அப்புறம் கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாரு. மணி அடிக்கும்போது எந்த ரியாக்ஷனும் அதுகிட்ட இருக்காது. சாப்பாடு வந்தோனே உமிழ்நீர் சுரக்கும். இதுவே வந்து ஒரு 2, 3 நாள் பழகுன பின்னாடி, மணி சத்தம் கேட்டோனே எனக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த நாயோட வாயில வந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ இத வச்சு தான் வந்து அனிச்சை செயல் அப்படிங்கிறத மொதல்ல கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்க. அடுத்த பாயிண்ட். மூளையின் செயல்பாடு மற்றும் மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. இசிஜி எலக்ட்ரோ என்செபலோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம இசிஜி ஒண்ணு படிச்சிருப்போம். இதய மின்னழுத்தமானி அப்படின்னு படிப்போங்க. இது வந்து
மூளை வரைபடவியல். சில இடத்துல எப்பவாவது குடுக்கும்போது, என்செஃபலோகிராஃபின்னு குடுக்கறதுக்கு பதிலா என்செஃபலோகிராம் அப்படின்னு குடுத்துருவாங்க. ஸோ ஒருவேள கிராஃபின்னு இல்லாம இருந்தால் மட்டும், எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்னு இருந்தா சூஸ் பண்ணுங்க. ஆனா 2யும் குடுத்திருந்தா கிராஃபிங்கிறது தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா சொல்லும்போதே மூளை வரைபடவியல் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாம. சரி. இது வந்து மூளையோட செயல்பாடு, மூளையில உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகள இவ்வளோ மட்டும் தான் பதிவு பண்ணுமா? அப்படின்னா, மூளையில ஏதாவது ஒரு இடத்துல சின்ன சின்ன கட்டிகள் மாரி அமைப்போ இருந்தது அப்படின்னா, அந்த கட்டிகள்ல இருந்து உருவாகக்கூடிய அதிர்வுகளையும் பதிவு செஞ்சது அப்படின்னா, இந்த மாரி கட்டிகள் அதுல இருக்கிறதுக்கு அதாவது உள்ள வந்து ஏதோ ஒரு அப்நார்மல் இருக்கு. கட்டிகள் அப்படின்னு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ அப்நார்மல் இருக்கு அப்படிங்கிறதையும் இது என்ன பண்ணும்? ரெஜிஸ்டர் பண்ணி காட்டும். ஓகேங்களா? அப்ப மூளையில இருக்கிற கட்டிகள வந்து கண்டுபிடிக்கிறதுலயும் இந்த EEG உதவும். அடுத்ததுங்க. அடுத்தது மூளையோட நரம்பு செல்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடு. இது சொல்லும்போதே, நரம்பு மண்டலம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மூளையோட நரம்பு செல்கள்ல ஏற்படுற குறைபாட்டுக்கு பேர் தான் நினைவாற்றல் இழப்பு அல்லது அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவோம். நினைவாற்றல் இழப்பு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போமா? அம்னீஷியா அப்படிங்கிறது படிச்சிருப்போங்க. நரம்பு செல்கள் வந்து தன்னோட அந்த மெமரி பவர் அப்படிங்கிற அந்த நினைவாற்றல்கள கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்குது. இல்ல நரம்பு செல்களோட செயல்பாடு குறைஞ்சு போறது. இத தான் வந்து அம்னீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப அதிகமா அந்த தீவிர மூளை குறைபாடா மாறுனா அதுக்கு பேரு அல்சீமர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மெனின்ஜிடிஸ் அல்லது மூளை காய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு உண்டுங்க. மெனின்ஜிடிஸ் அல்லது மூளை காய்ச்சல் ஏற்கனவே வைரஸ் நோய்கள நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வைரஸ்னால ஆ ஜப்பானிய என்செபலோ வைரஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஜப்பானிய என்செபலடிஸ் வைரஸ் அப்படிங்கிறது அல்லது என்செபலோ வைரஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ மூளை உறையான மெனின்ஜிடிஸ தாக்கும்போது, அந்த மூளை உறை என்ன ஆகுங்க, கொஞ்சம் பெருசா வந்து அளவுல வீங்கிக்கும். அதனால பயங்கரமான தலைவலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ தலைவலி கூட வந்து அதோட சிம்ப்டமா காய்ச்சல். ஸோ இதத்தான் வந்து மெனின்ஜிடிஸ் அல்லது பிரெயின் ஃபீவர்ன்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது தானா வராது. இது ஒரு வைரஸ் தொற்று. ஓகேங்களா? சரிங்க. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. ம அடுத்தது வந்து டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் உணவியல் டாபிக்ல இருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இனிமே டாபிக் வைஸ் தான்ப்பா இனிமே உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஓகேங்க. ஸோ இனிமே கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன வாட்ச் பண்ணலாம். நான் ஏற்கனவே இந்த டாபிக் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு குடுத்ததுல அப்படியே நடத்திட்டேங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இப்ப நியூ புக்ல ஆட் ஆயிருக்கு. கொஞ்சம் அத எக்ஸ்ட்ராவா டைப் பண்ணியிருப்பேன் உள்ள. ஸோ அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் டைம் கேட்டேன் உங்ககிட்ட. இதுல அந்த EEG அப்படின்னு ஒண்ணு வந்தது இல்லைங்களா? மூளையின் செயல்பாடு மற்றும் மூளை உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட் போட்டிருப்போம். இத அப்படியே நீங்க கையில பென்னும், நோட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் எழுதிட்டீங்கனாலும் ஓகே.
அப்படியே நான் படிக்கிறேன், எழுதிக்கிங்க. உச்ச அளவை விட இல்ல நீங்க அப்படியே நோட் வச்சுட்டு நான் நரம்பு மண்டலம் போட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ன்னு எழுதிக்கிட்டீங்கனாலும் ஓகே. உச்ச அளவை விட அதாவது உச்ச அளவு அப்படிங்கிறது -55 மில்லி வோல்ட். உச்ச அளவை விட குறைந்த மின் அழுத்தத்தில் உச்ச அளவை விட குறைந்த மின் அழுத்தத்தில் நரம்பு செல்கள் எந்த ஒரு மின் தூண்டலையும் கடத்த முடிவதில்லை. எந்த ஒரு மின் தூண்டலையும் கடத்த முடிவதில்லை. ஓகே. ஸோ அப்ப ஒரு நரம்பு செல் வந்து மின் தூண்டல் அதாவது உணர்வு தூண்டல கடத்தணும் அப்படின்னா, அங்க வந்து மின் அழுத்தம் எவ்வளவா இருக்கணுங்க அந்த நரம்பு செல்ல? -55 மில்லி வோல்ட்டா இருக்கணும். இதத்தான் வந்து நரம்பு செல்லோட உச்ச அளவு மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கம்மியா மின்னழுத்தம் இருந்தது அப்படின்னா, நரம்பு செல்களால என்ன பண்ண முடியாது? மின் தூண்டல கடத்த முடியாது. ஸோ அத அப்படியே கன்டினியூவா எழுதிக்கிங்க. இவ்வகை செயலே உண்டு அல்லது இல்லை கொள்கை எனப்படும். இவ்வகை செயலே உண்டு அல்லது இல்லை கொள்கை எனப்படும். அதாவது ஆல் ஆர் நன் பிரின்சிபல். இவ்வகை செயலே உண்டு அல்லது இல்லை கொள்கை எனப்படும். அடுத்த பாயிண்ட். நரம்பிழைகளில் நரம்பிழைகளில் மின் முனைப்பியக்க நீக்கம் மின் முனைப்பியக்க நீக்கம் நடைபெறும்போது அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா டீபோலாரிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எழுதுங்க, நான் எழுதி காட்டுறேன். நரம்பிழைகளில் மின் முனைப்பியக்க நீக்கம் நடைபெறும்போது சோடியம் அயனிகள் சோடியம் அயனிகள் ஆக்சோபிளாசத்தினுள்ளும் சோடியம் அயனிகள் ஆக்சோபிளாசத்தினுள்ளும் ஆக்சோபிளாசம் ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? ஆக்சான்ல இருக்கிற சைட்டோபிளாசத்துக்கு பேரு ஆக்சோபிளாசம்னு பேரு. அப்ப அத டீபோலாரிசேஷன் நடக்கும்போது சோடியம் அயனிகள் எங்க பயணிக்குது? ஆக்சோபிளாசத்துக்கு உள்ள போகுது. அடுத்தது அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. பொட்டாசியம் அயனிகள் பொட்டாசியம் அயனிகள் செல் வெளி திரவத்திற்கும் அனுமதிக்கப்படுகின்றன. செல் வெளி திரவத்திற்கும் அனுமதிக்கப்படுகின்றன. சரிங்களா? சோ நரம்பிழைகளில் மின் முனைப்பியக்க நீக்கம் நடைபெறும்போது சோடியம் அயனிகள் ஆக்சோபிளாசத்தினுள்ளும் பொட்டாசியம் அயனிகள் செல் வெளி திரவத்திற்கும் அனுமதிக்கப்படுகின்றன. ஓகேங்க. சோ இது என்னன்னா மின் முனைப்பியக்க நீக்கம் அதாவது டீபோலாரிசேஷன். சோ அந்த அளவுக்கு அது என்னன்னு டெப்த்தா நமக்கு தெரிய வேண்டியதில்ல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம புக்ல வந்து இது கொஞ்சம் இது முக்கியமான இதா கட்டங்கட்டிலாம் குடுத்துருக்காங்க. பிளஸ் புக் பேக் கொஸ்டினாவும் குடுத்துருக்காங்க. டீபோலாரிசேஷன் நடக்கும்போது சோடியம் அயனிகள் எங்க போகுது? ஆக்சானோட சைட்டோபிளாஸ்த்துக்குள்ள அதாவது ஆக்சோபிளாஸ்த்துக்குள்ள போகுது. அதே நேரத்துல பொட்டாசியம் அயனிகள் எங்க போகுதுங்க? செல் வெளி திரவம். இந்த இடத்துல செல் வெளி திரவம் எத குறிக்கும்னா, அந்த செல்லோட செல் உடலம் சைட்டான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சைட்டான்ல உட்கரு இருக்கும்னு சொன்னோம். அந்த உட்கருவோட உட்பகுதியில நிரம்பிச்சிருக்கிறதுக்கு பேரு அங்கே அத சைட்டோபிளாசம் தான் சொல்லுவோம். சைட்டான்குள்ளேயும் சைட்டோபிளாசம் நிறைஞ்சிருக்கும். ஆக்சான்லயும் சைட்டோபிளாசம் நிறைஞ்சிருக்கும். அந்த சைட்டான்ல இருக்கிற செல் அதுக்கு பேரு செல் வெளி திரவம்னு பேருங்க. அதுக்குள்ள பொட்டாசியம் அயனிகளும், சோடியம் அயனிகள் ஆக்சான்ல இருக்கிற சைட்டோபிளாஸ்த்துக்குள்ளேயும் போகும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட். நரம்பு தூண்டல்கள் நரம்பு தூண்டல்கள் 1 to 300 மீட்டர் பை செகண்ட் வேகத்தில் பயணிக்கின்றன.
நரம்பு தூண்டல்கள் 1 to 300 மீட்டர் பை செகண்ட் வேகத்தில் பயணிக்கின்றன. நெக்ஸ்ட்டுங்க. நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படும்போது நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படும்போது மந்த அல்லது சோம்பல் கால்வாய்களாகச் செயல்படுபவை மந்த அல்லது சோம்பல் கால்வாய்களாக செயல்படுபவை பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய் பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய். ஓகே. இப்ப இத படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வரும். ஸோ நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படுறதுல மின்னூட்ட கால்வாய் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்படுங்க. ஏன்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உணர்வுகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு துடிப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாமே மின் அதிர்வுகளா தான் கடத்தப்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? இங்க நரம்பு தூண்டல்கள் கடத்தப்படும்போது, முன்முனை மின் முனைப்பு இயக்கம் போலாரிசேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். முன் அ முனைப்பு இயக்க நீக்கம் அப்படின்னு ஒண்ணு டீபோலாரிசேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்குங்க. 2 விஷயங்கள் நடக்கும். இந்த 2 விஷயத்துல மின்னூட்ட கால்வாய்களா 2 அயனிகள் செயல்படும். ஒண்ணு சோடிய அயனி மின்னூட்ட கால்வாய்ன்னு ஒண்ணு. இன்னொன்னு பொட்டாசியம் அயனி மின்னூட்ட கால்வாய்ன்னு ஒண்ணுங்க. வேற எந்த அயனிகளுமே இதுக்குள்ள வராது. இந்த 2 அயனிகள் தான் மின்னூட்ட கால்வாய்களா மின்னூட்ட கால்வாய்னா என்னங்க? அந்த மின்னூட்டத்த கடத்தக்கூடிய வழியா செயல்படக்கூடியது தான் மின்னூட்ட கால்வாய்கள்னு சொல்லுவோம். இதுல இந்த மின்னூட்ட கால்வாய்ல சோடியம் அயனிகள் அதிகமா இருந்தா, அது சோடியம் மின்னூட்ட கால்வாய்ன்னும், பொட்டாசியம் அயனிகள் அதிகமா இருந்தா, பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப நரம்பு தூண்டல் கடத்தப்படும்போது, அதிவேகமா வேலை செய்யக்கூடிய கால்வாய்களா செயல்படுறது சோடியம் மின்னூட்ட கால்வாய். ஓகேங்களா? அதுவே சோம்பல் கால்வாய்களா செயல்படுறது. வேலை செய்யாம ரொம்ப இல்ல, கம்மியான பங்கெடுக்கக்கூடியதா இருக்கும். அதனால தான் சோம்பல் கால்வாய்கள்னு சொல்லுவோம். அப்படி செயல்படக்கூடியது பொட்டாசியம் மின்னூட்ட கால்வாய சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து நரம்பு மண்டல குறைபாடுகள். இது உங்களுக்கு நரம்பு மண்டல குறைபாடுகள்னு தலைப்பு போட்டு குடுத்துருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அதே தான். மூளை நரம்பு செல்லில் ஏற்படும் குறைபாடு உங்களுக்கு நோட்ஸ்ல அப்படியே இருக்கும். அடுத்தது அல்சீமர். அல்சீமர்ல மட்டும் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் சேர்ந்து இருக்குங்க. அல்சீமர் அப்படிங்கிறது நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோய். இத அப்படியே நோட் பண்ணிக்கங்க அதுக்கு பக்கத்திலேயே. நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோய். பிராக்கெட்ல தீவிர மூளை குறைபாடு. தீவிர மூளை குறைபாடு ஏற்கனவே அதுல இருக்கும்னு நெனைக்கிறேன். நாள்பட்ட நரம்பு செல் சிதைவு நோய். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தா, அல்சீமரோட அறிகுறிகள்னு பார்த்தா, சமீபத்திய நிகழ்வுகளை கூட நினைவு கூர இயலாமை. இது இயலாமை. சமீபத்திய நிகழ்வுகளை கூட நினைவு கூர இயலாமை. 2வது அறிகுறி, பேசும் மொழியில் குறைபாடு. பேசும் மொழியில் குறைபாடு. பேசும் மொழியில் குறைபாடு அப்டின்னா, தமிழ் பேச தெரிஞ்சவங்க உடனே தமிழையும், பிரெஞ்சையும் கலந்து பேசுறாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜே புரிஞ்சு பேச தெரியாம, வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள யூஸ் பண்றது, தடுமாறுறது, வார்த்தைகள கோர்க்கறதுக்கு தடுமாறுறது. 3வது சிம்ப்டம், சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை. சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை. இந்த 3ம் அல்சீமரோட அறிகுறிகள்ங்க. சமீபத்திய நிகழ்வுகளை கூட நினைவு கூர இயலாமை. 2வது பேசும் மொழியில் குறைபாடு. 3வது சமநிலையற்ற ஊசலாடும் மனநிலை. அடுத்தது 3வதா வர்றது பர்கின்சன் நோய். இது ஏற்கனவே ஒரு டைம் குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் தான். 3வது அல்சீமருக்கு அடுத்தது பர்கின்சன் நோய். நம்ம மெனின்ஜைட்டிஸ் ஆல்ரெடி குடுத்துருப்பாங்க. அது கீழ எழுதிக்கோங்க. பர்கின்சன் நோய். அதுக்கு நேரா உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு. உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு.
இதனால் உடல் நடுக்கங்களும் ஏற்படும். இதனால் உடல் நடுக்கங்களும் ஏற்படும். இந்த பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிறது, ஆக்சுவலா சின்ன வயசுல இருக்கிற எல்லாத்துக்குமே வரணும்னு அவசியம் இல்ல. வரக்கூடாதுங்கிறதும் கட்டாயம் இல்லங்க. வரலாம். ஆனா கொஞ்சம் வயசாக வயசாக வரக்கு இந்த பாதிப்பு வந்து ஒரு சிலர்ட்ட அதிகமா இருக்கும். நம்ம வீட்ல வந்து கொஞ்சம் ஏஜ் ஆக ஒரு 60, 65 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஒரு டம்ளர்லயோ அல்லது ஒரு பாத்திரத்தில தண்ணி ஊத்தி குடுத்தோம்னா, அது பிடிக்கும்போது கை நடுங்கும். காஃபி, டீ குடுத்தோம்னா டம்ளர் பிடிக்கும்போது கை நடுங்கும். சாப்பிடுற பிளேட் பிடிக்கும். அந்த மாரிலாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஒரு சிலர்ல வயதானவங்கள்ல இந்த நோயோட அறிகுறிகளா உருவாகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மெனின்ஜைட்டிஸ் நீங்க எழுதியிருப்பீங்க. வைரஸ் தொற்றால் மூளையில் ஏற்படும் வீக்கம். சாரி நோட்ஸ்லயே நமக்கு இருக்கும். அதுக்கு கீழ மூளையில் ஏற்படும் அநேக புற்றுநோய்களுக்கு மூளையில் ஏற்படும் அநேக புற்றுநோய்களுக்கு கிளியல் செல்களே காரணமாக உள்ளன. ஓகேங்க. கிளியர்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. சாரிங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சிஸ்டம் அப்படியே ஆஃப் ஆயிருச்சு கொஞ்சம். ஓகேங்க. தேங்க் யூ. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஓகேப்பா. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அத அப்படியே காப்பி பண்ணிருங்க. மூளையில் ஏற்படும் அநேக புற்றுநோய்களுக்கு கிளியல் செல்களே காரணமாக உள்ளன. அது பிராக்கெட்ல பக்கத்திலேயே நரம்பு செல்கள் பகுப்படையும் திறன் அற்றவை. நரம்பு செல்கள் பகுப்படையும் திறன் அற்றவை. ஆனால் கிளியல் செல்கள் தொடர்ந்து பகுப்படையும் திறனை பெற்றிருப்பதால் கிளியல் செல்கள் தொடர்ந்து பகுப்படையும் திறனை பெற்றிருப்பதால் மூளையில் ஏற்படும் கட்டிகளுக்கு காரணமாக அமைகின்றன. நரம்பு செல்கள் பகுப்படையும் திறன் அற்றவை. ஆனால் கிளியல் செல்கள் தொடர்ந்து பகுப்படையும் திறனை பெற்றிருப்பதால் மூளையில் ஏற்படும் கட்டிகளுக்கு காரணமாக அமைகின்றன. இந்த விஷயத்த ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம நரம்பு மண்டலம்னா அந்த 10த் புக்ல இருந்து டெஸ்ட் எழுதணும் இல்லைங்களா? அப்போ ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நரம்பு செல்கள்ல வந்து சென்ட்ரியோல்கள் இல்ல அப்படிங்கிறதுனால, நரம்பு செல்களால என்ன பண்ண முடியாதுங்க? செல் பகுப்புனால புதிய செல்கள உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? நரம்பு செல்கள்ல சென்ட்ரியோல் இல்ல. செல் பகுப்புனால புதிய செல்ல உருவாக்க முடியாது. அது எங்கிருந்து உருவாகுதுன்னு சொன்னோம்? நியூரோக்ளியா செல்கள்ல இருந்து உருவாகுது. கிளியல் செல்கள் அப்படின்னாலும், நியூரோக்ளியா செல்ஸ் அப்படின்னாலும் 2ம் ஒண்ணு தாங்க. இந்த கிளியல் செல்கள்ல இருந்து தான் நரம்பு செல்கள் உருவாக்கப்படுதுன்னு சொன்னோம். எப்படி உருவாக்கப்படுது? கிளியல் செல்களுக்கு தொடர்ந்து செல் பகுப்படையக்கூடிய திறன் இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, மூளையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான டியூமர்ஸுக்கும் நரம்பு செல்கள் காரணமா இருக்காது. எதுங்க காரணமா இருக்கும்? கிளியல் செல்கள் தான் காரணமா இருக்கும். ஏன்னா, இதுக்கு வந்து செல் பகுப்படையக்கூடிய திறன் இருக்கிறதுனால, சில வேளைகள்ல மைட்டாசிஸ் பகுப்புனால அதிக செல்கள உருவாக்கிரும். ஓகேங்களா? சரிங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஜஸ்ட் இந்த டாபிக்கோட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் நான் பாத்துர்றேன். சில இடத்துல ஏதாவது எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கான்னு. இதுல அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே படிக்கிறேங்க. கொஞ்சம் நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. உங்களுக்கு இது எல்லாமே நான் குடுத்திருப்பேன். மனித உடலின் மிக நீளமான செல், நரம்பு செல், 100 மைக்ரோமீட்டர் நீளம் இது எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்து வர பாயிண்ட் 2மே புதுசா இருக்குங்க. அத அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. தண்டுவடத்திலிருந்து தொடங்கி காலின் பெருவிரல் வரை நீண்டுள்ள தண்டுவடத்திலிருந்து தொடங்கி காலின் பெருவிரல் வரை நீண்டுள்ள இடுப்பு நரம்பே இத ஆல்ரெடி பார்த்துட்டோங்களா? ரெக்கார்ட் ஸ்டார்ட்டிங்லாம் பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. அப்போ ஒண்ணும் பிரச்சனை இருக்காது.
ஸோ ஆல்ரெடி அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு மிஸ் ஆச்சு. அதனால இப்ப அத முடிச்சுட்டோம். ஓகேங்க. ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. கரெக்ட். நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப்பா நடத்தல. வேர்ட் டாக்குமெண்ட்ல தான் நடத்துனேன். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த டாபிக் இதோட ஓவர்ங்க. சாரி கொஞ்ச நேரம் வெளியில போனால நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரி நாம டைரக்ட்டா இனிமே டெஸ்ட்டுக்கு போயிரலாங்களா? இனிமேங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஒரு கிளாஸுக்கு மினிமம் ஒரு 40 டூ 50 கொஸ்டின்ஸ். ஒரு சில கொஸ்டினுக்கு ஆப்ஷனோட, சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எலிமெண்டரியா வர கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் இல்லாம. இன்னைக்கும் அப்படிதான் நான் செட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஸ்டின் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துரலாம். சப்போஸ் லேட் ஆச்சுன்னா, அது அப்படியே உங்களுக்கு நான் பிடிஎஃப்பா கூட அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம ரிவிஷன் கிளாஸ பொறுத்தவரைக்கும் ஆல் டாபிக் ஓவர்ங்க. ஆ இந்த நாளமில்லா சுரப்பிகள், செல்லியல், மரபியல் இதெல்லாம் சில கிளாஸஸ்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த கிளாஸ் நான் எடுக்கும்போது அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ண சொல்லிர்றேன். நாளமில்லா சுரப்பிகள் நடத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதோட வீடியோ உங்களுக்கு வந்துரும். ஸோ நீங்க அத பார்த்துக்கலாம். ஏதாவது டவுட்டா இருந்தாலும் நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஓகேங்க. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஸ்க்ரீன்ல வச்சிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம புக் பேக்ல இருந்து அண்ட் ஆல்ரெடி டெஸ்ட்லலாம் எக்ஸாம்லாம் கேட்டுருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதுலருந்து எல்லாமே எடுத்திருக்கேங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஒரு 40 கொஸ்டின் 45 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் இதுல. இதுல கொஞ்சம் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் இருக்காது. இன்னைக்கு உணவியல் டாபிக் ஃபுல்லாவே இதுல இருந்து புக்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க காப்பி பண்ண வேண்டாம். ஸ்கிரீன்ஷாட் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நான் படிச்சு அப்படியே ஆன்ஸர் சொல்லிட்டு வரேன். வாட்ச் மட்டும் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதோட பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு வந்துரும். ஸோ வீட்ல வந்து உட்கார்ந்து நீங்களே ஓனா ஆன்ஸர் எழுதிக்கங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்றத அப்படியே பார்த்து கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் இயல்பாக வளர்ச்சியடைந்துள்ள ஒருவரின் பிஎம்ஐ அளவு. ஸோ இயல்பாக வளர்ச்சியடைந்துள்ள அப்படின்னா, நார்மலான அடல்ட்ஸ் அப்படின்னு பெரியவர்கள்ல அப்படின்னு அர்த்தம். இயல்பா வளர்ச்சியடைந்தவர்னா என்னங்க? எந்த ஆரோக்கிய கேடும் இல்லாம ஆ ஆரோக்கியமா இருக்கிற பெரியவர்கள்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆன்ஸர் என்னங்க வரும்? வெரி குட். 19 டூ 25 இதாங்க ஆன்ஸர். இதான் ஆன்ஸர். 19 டூ 25 அப்படிங்கிறது. இந்த இடத்துல சரி நான் ஆன்ஸர் நோட் பண்ணாமயே வைக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு அனுப்பும்போது நீங்க ஆன்ஸர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 19 இங்க ஏன் வந்து மத்ததெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னா, இத பார்க்கும்போதே தெரியும். 20க்கு மேல் அப்டின்னா, 20க்கு மேல எவ்வளோ இருந்தாலும் ஓகே அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. 30க்கு மேல போயிட்டா அது என்ன ஆயிருங்க? அது வந்து ஒபேசிட்டின்னு நம்ம சொல்லிருவோம். 25 டூ 30 அப்டின்னா, அதுவே அதிக எடைன்னு சொல்லுவோம். அப்ப நார்மலா இருக்கிற இங்க கேட்டுருக்கிறதே அதுதான். நார்மலான பிஎம்ஐ அளவு தான். 19க்கு மேல 25க்கு கீழ. ஓகேங்களா? சரி. அடுத்தது 2ண்ட் கொஸ்டின். ஹேமரேஜ் என்பது ஹேமரேஜ்னா என்ன அப்டின்னு கேட்டுருக்கோங்க. ஹேமரேஜ்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? ரத்தம் உறையாமை அப்படின்னு சொல்லுவோங்க. ஹேமரேஜ்னா. வெரி குட். வினோ, தமிழழகன், நதியா சூப்பர்மா. ஆன்சர் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. ஹேமரேஜ் அப்படின்னா ரத்தம் உறையாத குறைபாடு. எந்த வைட்டமின் பிரச்சனை? வைட்டமின் கே பிரச்சனையினால ரத்தம் உறையாம போனா அதுக்கு தான் பேரு ஹேமரேஜ்ன்னு பேருங்க. அப்ப ஆன்சர் என்னங்க வரும்? உடலுக்கு வெளியே ரத்தம் உறையாமை.
உடம்புக்கு வெளியில வரும்போது ரத்தம் உறைஞ்சு போகாம இருக்கனால நெறைய பிளட் வந்து லாஸ் ஆயி வெளியில போகுது இல்லீங்களா? ஸோ அதுக்கு தான் பேரு ஹேமரேஜ்ன்னு பேரு. நான் சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். வைட்டமின் டி சாரி கேவ பொறுத்தவரைக்கும் கொஷின் வந்து ரத்த உறையாமைன்னு மட்டும் குடுக்க மாட்டாங்க. அதிக ரத்தப்போக்கு, அதிக ரத்த இழப்புன்னு குடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப டி ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்து 3 கொஸ்டின். விலங்குகளின் எலும்புகளில் பெருமளவில் சேமிக்கப்படும் சேர்மம். என்னங்க வரும் ஆன்சர்? நைஸ். வெரி குட். ஆன்சர் சி. கால்சியம் பாஸ்பேட். ஏன்னா, இது கொஸ்டின் ரொம்ப எலிமெண்டரியான கொஸ்டின் தாங்க. இதுக்கு ஆப்ஷன் குடுக்க வேண்டியதுன்னு தான் யோசிச்சேன். பட் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் பார்க்கும்போது லேசா மனசு தடுமாறும். கால்சியம் தானே அதிகமா இருக்கும். சேர்மம்ங்கிறத அந்த இடத்துல மறந்துருவோம். ஸோ அதுக்காக தான் இத ஆப்ஷனே நான் வச்சேன். கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிறதாங்க கரெக்ட். ஏன்னா சேர்மம்னு குடுத்துட்டோம். ஓகேங்களா? ஏன்னா ரத்தத்துல மட்டும் தான் கால்சியமும், பாஸ்பரஸும் தனித்தனியே தனிமங்களா இருக்கும். எலும்புகள்லயும், பற்கள்லயும் கால்சியம் பாஸ்பேட்டா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 4த் கொஸ்டின். தற்சார்பு ஊட்டமுறை எதனை அல்லது எவற்றைச் சார்ந்து இயங்குகிறது? என்னங்க ஆன்சர் போடலாம்? குட். பிரியா, தமிழழகன், கோகுல், லோகேஷ், ராஜி. கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாவும் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு இல்லையா? கன்ஃப்யூஷனே வேண்டாங்க. தற்சார்பு ஊட்டமுறை சார்ந்தது பி ஆப்ஷன தான். சூரிய ஒளி, பச்சையம், நீர், கார்பன் டை ஆக்சைடு இதுதான். ஒரு சிலர் சி, டிலாம் போட்டிருந்தீங்க. பிரியதர்சினி அண்ட் ராஜி. கொஞ்சம் கவனமா இருங்க. தற்சார்பு ஊட்டமுறைன்னா என்னங்க? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை சார்ந்தது இந்த 4 விஷயங்கள தான். ஆக்ஸிஜனுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ கன்ஃப்யூஷனே ஆகக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, பின்வரும் கூற்றுக்களை சரியா, தவறா என கூறவும். ஸோ எது எது சரி, எது சாரி 2டே ஸ்டேட்மெண்ட் தான் குடுத்திருக்கோம். எது சரி, எது தவறு. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்ஸிஜனை வெளியேற்றுகின்றன. 2வது ஸ்டேட்மெண்ட் சுவாசத்தின் போது தாவரங்கள் ஆக்ஸிஜனை உள்ளிழுத்து நீராவியை வெளியேற்றுகின்றன. சரியா, தவறா? நைஸ். லோகேஷ் கரெக்ட்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க. வெரி குட் ராஜி. ஓகேங்க. ஸோ இதுலயும் இங்க வந்து ஒளிச்சேர்க்கையின் போது இதுல உங்களுக்கு டவுட்டே வந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த டவுட்டுமே நிச்சயமா வந்திருக்காதுங்க. ஏன்னா ஒளிச்சேர்க்கைக்கு இப்ப தானே மேல பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்குது, ஆக்ஸிஜன வெளியேத்துது. ஸோ இது டவுட்லெஸ். இங்க தான் நம்ம குழம்புவோம். ஆக்ஸிஜனை உள்ளிழுத்து நீராவியை வெளியே ஆக்ஸிஜன உள்ளிழுக்கிறது ஓகே. நீராவி போக்குல நீராவிய தானே வெளியேத்துது அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு மைல்டா வரலாம். ஆனா ஃபர்ஸ்ட்லயே என்ன குடுத்துட்டோம்? சுவாசத்தின் போது அப்படின்னு குடுத்துட்டோம். சுவாசிக்கும்போது நீராவி வெளியேற்றப்படுதா? கார்பன் டை ஆக்சைடு தானேங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்ஸிஜனை உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றனங்கிறது தான் சரி. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. கூற்று 1 சரி, 2 தவறுங்க. அடுத்தது சிட்ரஸ் பழங்களில் நிறைந்துள்ள அமிலம். வாட்ஸ் த ஆன்சர்? வெரி குட். சூப்பர், சூப்பர். வெரி குட், வெரி குட். டி ஆப்ஷன். ஆ, இ இரண்டும். அஸ்கார்பிக் அமிலம், சிட்ரிக் அமிலம். இது ஏன் இந்த இதுக்கு ஆப்ஷன் எதுக்கு அப்டின்னா, இத பார்த்தோனே நீங்க சொல்லுவீங்க. டக்குனு ஆன்சர் சொல்லுவீங்க. இதுல சந்தேகமே வராது. இதுல இந்த டைம் வந்து கெமிஸ்ட்ரி புக்லயும் பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் பழங்கள்ல அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப எலுமிச்சம் பழத்துல என்ன அமிலம் இருக்கு அப்டின்னு கேட்டா, சில இடத்துல சிட்ரிக் அமிலம்னு குடுக்குறாங்களே அப்டின்னா. 2மே இந்த இடத்துல ஒண்ணு தாங்க. சிட்ரிக் அமிலமும் சி வைட்டமின தரக்கூடியது தான். அஸ்கார்பிக் அமிலம் சி சி வைட்டமினோட வேதிப்பெயர் அஸ்கார்பிக் அமிலம் அப்படிங்கிறனால தான், அத வந்து பயாலஜிக்கலா அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்றோம். ஸோ போத் ஆர் சேம். 2மே கரெக்ட் தான். வெரி குட். அடுத்து 7த் கொஸ்டின். ஒட்டுண்ணிகளில் காணப்படும் ஹாஸ்டோரியங்களின் மிக முக்கிய பணி. இந்நேரம் நீங்க இதெல்லாம் படிச்சு பார்த்திருப்பீங்க ஃபுல்லா. ம். வெரி குட். நெறைய பேரு சி ஆன்ஸர போட்டிருக்கீங்க.
நைஸ். வெரி குட். சி ஆன்சர் தாங்க கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்டோரியங்களின் மிக முக்கிய பணினா, உணவையோ, நீரையோ உறிஞ்சுறது இல்லங்க. ஒரு உயிரினம் ஒட்டுண்ணியா உயிர் வாழுது அப்டின்னா, அந்த ஒட்டுண்ணிகளால அந்த உணவ உறிஞ்சி செரிக்க முடியும். அதுல செரிமான மண்டலம் வளர்ச்சி அடைந்த செரிமான மண்டலம் இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, செரிக்கப்பட்ட உணவூட்டத்த அந்த ஊட்டப்பொருள, உணவூட்டத்த ஊட்டத்த ஆற்றல தான் உறிஞ்சும் அது. ஸோ, ஊட்டத்தினை உறிஞ்சுதல்ங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? சரி 8த் கொஸ்டின். மனிதர்களின் இயல்பான கருத்தரித்தலை தூண்டும் வைட்டமின். இது ஈஸியா போட்டுருவீங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. வைட்டமின் இ அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகேங்களா? இத பார்த்தோனே ஈஸியா பண்ணுவேன். ஏன்னா, வைட்டமின் கே அப்படிங்கிறது ரத்தம் உறைதலோட தொடர்புடையது. வைட்டமின் ஏ அப்படின்னா பார்வை திறனோட தொடர்புடையது. வைட்டமின் டின்னா எலும்புகள் ஆரோக்கியத்தோட தொடர்புடையது. பார்த்தோனே கண்டுபிடிப்போம். அப்ப வைட்டமின் இ தான் இயல்பான கருத்தரித்தலோட தொடர்புடையது. சரிங்களா? சரி 9த் கொஸ்டின். தனது தினசரி உணவில் விலங்கு கொழுப்பு மற்றும் புரதங்களை எடுத்துக்கொள்ளாத ஒருவருக்கு எந்த குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம்? 9த் கொஸ்டின். 9த் கொஸ்டினுக்கு ஓகே. வனிதா கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. ஷாரா, பிரியா, கோகுல் கோகுல் இல்ல தரசி, நந்தினி, திவ்யா ஆஹா. விலங்கு கொழுப்பு மற்றும் புரதங்களை எடுத்துக்கொள்ளாத ஒருவருக்குன்னு குடுத்துட்டோம். விலங்கு கொழுப்பு, புரதங்கள் எந்த வைட்டமின் அதிகம் கொண்டதுங்க? B12 வைட்டமின் அதிகம் கொண்டது தான் விலங்கு கொழுப்புகளும், விலங்கு புரதங்களும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பி. பி தான் ஆன்சர். பெர்னீசியஸ் அனீமியா அப்படிங்கிறது தாங்க கரெக்ட். கொழுப்பு மட்டும் அப்படின்னு சொன்னா உடல் எடை குறைவு. புரதம் மட்டும் சொன்னா மிக மெலிந்த தோற்றம். லோ அப்பியரன்ஸ் அல்லது வீக் அப்பியரன்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வந்து ஜெனரலா சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக குடுத்தது. அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு விலங்கு கொழுப்பு மட்டும் ஒருத்தர் சேர்த்தலன்னு சொன்னா, உடல் எடை குறைவு ஏற்படும்னு சொல்லுவோம். விலங்கு புரதங்கள சேர்த்தலேன்னு சொன்னா, மெலிந்த தோற்றம் இருக்கும்னு சொல்லுவோம். 2மே ஒருத்தர் எடுத்துக்கல அப்படின்னா, வைட்டமின் B12 அவர் உடம்புல குறைஞ்சு போகும். ஸோ பெர்னீசியஸ் அனீமியா. ஓகேங்களா? அடுத்து 10த் கொஸ்டின். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படும் சர்க்கரை அளவினை கீழ்க்கண்ட எந்த சோதனை மூலம் கண்டறியலாம்? எஸ், எஸ், எஸ். ஏன் நெறைய பேத்துக்கு இதுல கன்ஃப்யூஷன் வருதுன்னே தெரியலங்க. ஒரு சிலர் டி ஆன்சர் போட்டுட்டு இருக்கிறீங்க. இவை அனைத்தும்னு சந்தேகமே வரக்கூடாது. என்னதாங்க ஆன்சர்? பெனடிக்ட் கரைசல் சோதனை. இவை அனைத்தும் ஏன் வராது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும். என்ன சொல்லிட்டோம்? இந்த நோயினால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட சிறுநீர் வழியா வெளியேற்றப்பட சர்க்கரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தான் சொன்னோம். அப்ப ரத்தத்துல சர்க்கரை பரிசோதனை செய்யறதுக்கும் சிறுநீருக்கும் என்னங்க சம்மந்தம்? இல்லீங்களா? ஹீமோசைட்டோமீட்டர்ங்கிறது என்ன? ரத்தத்துல இருக்கிற ரத்த செல்களோட எண்ணிக்கைய கண்டுபிடிக்க பயன்படுறது. அப்போ அதுவும் வராது. அந்த 2 வராதுன்னு கண்டுபிடிச்சாவே என்னங்க அர்த்தம்? ஆன்ஸர் வந்து பெனடிக்ட் கரைசல் சோதனை. அதான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. சரி அடுத்தது கூற்று காரணம். வைட்டமின்கள் என்பவை உடலுக்கு தீங்களிக்காத அவசியமான சத்தான ஊட்டப்பொருட்கள். கூற்று அப்படிங்கிறது. அது காரணம். வைட்டமின்களில் கலோரிகள் மிகவும் குறைவு. இது காரணம். சோ இதுல கூற்று காரணம் சரியா தவறா என்ன? சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க போதும். ஓகே. ஒரு சிலர் அப்படியே கன்ஃப்யூஷன்லயே போட்டுட்டு இருக்கிறீங்க. மேக்ஸிமம் பேர் கரெக்ட்ன்னு போட்டிருக்கீங்க. சரின்னு போட்டிருக்கீங்க. 2மே சரிங்க. வைட்டமின்கள் என்பவை உடலுக்கு தீங்கிழைக்காத அவசியமான சத்தான ஊட்டப்பொருட்கள் அப்படிங்கிறது சரி. எதனால அது வந்து அவசியமான சத்தான ஊட்டப்பொருட்களா இருக்குது அப்படிங்கிறத வைட்டமின்கள்ல கலோரிகள் மிகவும் குறைவு. இன்னும் சொல்லப்போனா அதுல கலோரிகளே கிடையாது. ஓகேங்களா? அதனால 2மே கரெக்ட்டு. கூற்று காரணம் 2ம் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த கொஸ்டின். இதுக்கெல்லாம் ஆப்ஷன் குடுக்கல. தைராக்சின் ஹார்மோனில் அடங்கியுள்ள தாது பொருள். இது நமக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லவே வேண்டியதில்ல. டக்குனு போட்டுருவீங்க. அயோடின். ஓகேங்களா? அடுத்தது. ஹீமோகுளோபினில் அடங்கியுள்ள கூட்டுப் பொருட்கள். 13த் கொஸ்டின். ஹீமோகுளோபின்ல என்னென்ன இருக்கு? ம். இரும்பும், புரதமும் இருக்கு.
ஓகேங்களா? ஹீம் பிளஸ் குளோபின் அப்படின்னு போடுவீங்க. இரும்பும், புரதமும். வெரி குட். சூப்பர். அடுத்தது 14வது கொஸ்டின். வேதி தற்சார்பு உயிரிகள் எவற்றிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன? எதிலிருந்துங்க? ஆப்ஷன் ஒரு சிலர் டியும் போட்டுட்டு இருக்கிறீங்க. வேதி தற்சார்பு உயிரிகள்னு சொல்லிட்டாவே அங்க சூரிய ஒளிக்கு வேலை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா, அதனால தற்சார்பு உயிரிகள்னு சொல்லிட்டாவோ, ஒளி தற்சார்பு உயிரிகள்னு சொல்லிட்டாவோ, அது எத சார்ந்து இருக்குதுங்க? சூரிய ஒளிய சார்ந்து இருக்கும். ஆனா, வேதி தற்சார்பு உயிரிகள்னு சொல்லிர்றோம். எத சார்ந்தது அது? வேதி பொருட்கள்ல இருந்து தான் அது ஆற்றல எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்ப பி ஆன்சர் தான் அது கரெக்ட். சூப்பர். வெரி குட். அடுத்து 15வது கொஸ்டின்ங்க. மைக்கோரைசா வேர்களில் காணப்படும் உறிஞ்சும் அமைப்புகள். ஸோ இதுக்கு ஆன்சர் டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேணாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாருமே பின் ட்ராப் சைலன்ட்க்கு போயிட்டீங்க. ஏன்னா இது கொஸ்டினே தப்பு. சாருண்ணி வேர்களில் காணப்படும் உறிஞ்சு அமைப்புகள். அதுக்கு ஆன்சர் மைக்கோரைசாவா வரணும். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இப்ப கொஸ்டின் ஓகேங்களா? சாருண்ணி வேர்களில் காணப்படும் உறிஞ்சும் அமைப்புகளுக்கு தான் பேரு மைக்கோரைசா அப்படின்னு பேருங்க. சாரி நான் தான் அவசரப்பட்டு ஆன்ஸர யோசிச்சுட்டு கொஸ்டின டைப் பண்ணிட்டேன். இப்ப கரெக்ட்டா மாத்திட்டேங்க. இதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 16த் கொஸ்டின். வேர்க்கடலை தாவரத்தின் வேர் முடிச்சிற்கும், ரைசோபியம் பாக்டீரியாவுக்கும் இடையிலுள்ள உறவு முறை. இது சொல்லலாம். நைஸ். வெரி குட். சிம்பயாசிஸ். கூட்டுயிர் உறவு முறை. வெரி குட். சூப்பர்ங்க. நிஜமா உங்க கிளாஸ்ல நான் எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷன் தான். வெரி குட். நல்லா பண்ணியிருக்கீங்க. அடுத்து 17த் கொஸ்டின். ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லன்னு நெனைக்கிறேன். வேர்க்கடலை தாவரம் அப்டின்னாவே லெக்யூமினேசி தாவரம். பயறு வகை தாவரம்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ பயறு வகை தாவரம்னாலும் வேர் முடிச்சு தாவரங்கள் அப்டின்னு சொன்னாலே எல்லாம் ஒண்ணு தான். அந்த வேர் முடிச்சுல வாழக்கூடிய பாக்டீரியங்கள் தான் ரைசோபியம் பாக்டீரியா. இதுக்கு பேரே வேர் முடிச்சு பாக்டீரியங்கள் அப்டின்னு பேரு. இது ஏன் வேர் முடிச்சுகள்ல வாழணும் அப்டின்னா, இப்ப சயனோபாக்டீரியா அப்டின்னு சொன்னா, அ அசிட்டோபாக்டர், அனபினா இது எல்லாமே தனியாவே அசோலா இதெல்லாம் தனியாவே மண்ணுல வாழக்கூடியது தானே அப்டின்னா, இந்த ரைசோபியம் பாக்டீரியானால தனியா மண்ணுல வாழ முடியாதுங்க. அதுக்கான திறன் கெப்பாசிட்டி இதுக்கு இல்ல. தனித்து மண்ணில் வாழாத சயனோபாக்டீரியா அப்டின்னு சொல்லி இதுல சொல்லுவோம். ரைசோபியவ. ஓகேங்க. சரி அதனால தான் ஒரு தாவரத்தோட வேர் முடிச்சுக்கள்ல இருந்து வளிமண்டல நைட்ரஜன இது நிலைப்படுத்தி குடுக்கும். ஓகேங்க. ஸோ இது 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கோம். பின்வரும் கூற்றுகளை சரியா, தவறா எனக் காணவும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டு நமது தோல் சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி யை பெற்றுக்கொள்கிறது. சரியா, தவறா? அடுத்தது வைட்டமின் சி உடலின் நோய் தடுப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. இத பார்த்தோனே சொல்லிருவீங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் சரி அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ஸ்டேட்மெண்ட் இரும்பு, அயோடின், சல்பர் ஆகியவை மனித உடலுக்கு அவசியமான மேக்ரோ தனிமங்கள். இது சின்னதா டவுட் வரும். அடுத்தது லைக்கன்கள் ஒட்டுண்ணி ஊட்டமுறை கொண்டவை. இது கூட லேசா டவுட் வரலாம். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா டவுட் வந்திருக்காது. ஓகே. தமிழழகன் ஏபிசி ரைட்டுன்னு போட்டிருக்கீங்க. ராஜி அண்ட் காவியா 1, 2 சரின்னு போட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் அதே தாங்க போட்டிருக்கீங்க. 1, 2 முருகன், பிசி அண்ட் 1, 2, 4 ம். எங்கேயோ நான் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க. நமது தோல் சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி யை பெற்றுக்கொள்கிறது. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சரியா? தவறுங்க. சூரிய ஒளி நம்ம தோல்ல பட்டா, எர்கோஸ்டிரால் அப்படிங்கிற பொருள் வைட்டமின் டி-ய தயாரிக்குது. சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி-ய நம்ம தோல் உள்வாங்கிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சூரிய ஒளி நமக்கு வைட்டமின் டி-ய குடுக்குதா?
அது சூரிய வெளிச்சத்த தான் குடுக்குது. அந்த வெளிச்சத்த பயன்படுத்தி நம்ம தோல்ல இருக்கிற எர்கோஸ்ட்ரால் என்ன பண்ணிக்குதுங்க? வைட்டமின் டி தயாரிச்சுக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல குடுக்கும்போது, சூரிய ஒளி படுவதால் தோல் வைட்டமின் டி உற்பத்தி செய்கிறதுன்னு குடுத்திருந்தாங்கன்னா தான் கரெக்ட். ஆனா என்ன பண்ணுது? வைட்டமின் டி பெற்றுக்கொள்கிறதுன்னு குடுத்துருக்கோம். ஸோ இது தவறு. 2வது 1 தவறுங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் சரி. 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா, மேக்ரோ தனிமங்கள், பெருமூட்ட தனிமங்கள் அப்படின்னா, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இந்த 5ம் தான் மேக்ரோ தனிமங்கள். இதுல குடுத்திருக்கிற 3மே மைக்ரோ தனிமங்கள், நுண்ணூட்டங்கள். சரிங்களா? அதனால 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. 4வது லைக்கன்கள் ஒட்டுண்ணி ஊட்டமுறை கொண்டவை. லைக்கன்கள் கூட்டுயிர் ஊட்டமுறை கொண்டவை. ஒட்டுண்ணி கிடையாது. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப 2 மட்டும் தாங்க கரெக்ட். 4 ஸ்டேட்மெண்ட்ல 1, 3, 4 தவறு. 2 மட்டும் சரி. சரி 18வது கொஸ்டின். பிளாடர் வர்ட் எனப்படும் தாவரம். என்னங்க ஆன்சர்? ஆன்சர்? எஸ், எஸ். வெரி குட். இதுலயும் கொஞ்சம் குழம்பியிருக்கிறீங்க. ஏ வருது, பி வருது, சி வருது, டியும் வந்துருச்சுங்க. வெரி குட். ஆளுக்கு ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டீங்க. ஆன்சர் என்னங்க? பி தான் ஆன்சர். நெறைய பேர் பி ஆன்சர் எழுதியிருக்கீங்க. வெரி குட். யுட்ரிகுலேரியா, பிளாடர் வேர்ட். பிளாடர்னா என்னங்க? பைன்னு அர்த்தம். பை தாவரங்கள் அப்டின்னா யுட்ரிகுலேரியா தான். லெப்பந்தஸ் என்னன்னு சொல்லுவோம்? பிட்சர் பிளான்ட். குடுவை தாவரம்னு சொல்லுவோம். பிட்சர் பிளான்ட் அல்லது குடுவை தாவரம். ட்ரொசிரா அப்படிங்கிறது சூரிய பனித்துளி தாவரம். சன்டியூ பிளான்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வீனஸ் ஃப்ளைட்ராப். ஸோ இது வந்து பூச்சி பிடிப்பான் தான் இதுக்கு பேரே. குட். அடுத்ததுங்க 19வது கொஸ்டின். கார்போஹைட்ரேட்டுகள் டேஸ் என்னும் மிகச்சிறிய அலகுகளால் கட்டப்பட்டவை. இப்ப இத நான் சொல்லவே வேண்டியதில்லங்க. ஆன்சர் நீங்களே எழுதிக்கலாம். வெரி குட். சூப்பர். லோகேஷ் கொஞ்சம் டெப்த்தா உள்ள போயிட்டீங்க. நம்ம சொல்லும்போது வந்து மிகச்சிறிய அலகுகள்னு சொல்லிட்டோம். கார்போஹைட்ரேட்டோட மிகச்சிறிய அலகுகள். நீங்களே ஆன்சர் போட்டுங்க. நான் இதுக்கு ஆன்சர் சொல்லல. அடுத்து 20த் கொஸ்டின். பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த சத்து குறைவான மண்ணுல இயல்பா வளருது? குட். சூப்பர். நைட்ரஜன் குறைவான மண்ல வளருது. இதுல ஒருத்தர் மட்டும் புரோட்டீன்னு போட்டிருக்கீங்கம்மா. யாரோ ஒருத்தர் மட்டும் புரோட்டீன்னு போட்டிருக்கீங்க. அருள்மொழி. ஓகே. புரோட்டீன்ங்கிறது வராதுப்பா. ஏன்னா மண்ணுல வந்து மண்ணுல இருக்கிற நைட்ரஜன் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது தான் புரோட்டீனா மாற்றப்படுது. சரிங்களா? அப்ப நைட்ரஜன் சத்து அப்படிங்கிறது தான் சரி அதுக்கு. சரி 19வது கொஸ்டினும் சொல்லிட்டு வந்துடுறேன். திட்டிட்டே இருக்காதீங்க. கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸ் அப்படிங்கிற மிகச்சிறிய அலகுகளால கட்டப்பட்டவை. அடுத்து 21. பார்வை செல்கள். சரியான இணை அல்லது இணைகளை தேர்ந்தெடு. பார்வை செல்கள். வைட்டமின் ஏன்னு குடுத்துருக்கோம். ஆரோக்கியமான தோல். வைட்டமின் பின்னு குடுத்துருக்கோம். ரத்த சிவப்பணு முதிர்வு. வைட்டமின் பி12. ரத்தம் உறைதல்னா வைட்டமின் கே. ம். இதுல சரியான இணை எது? பாத்தீங்களா? உங்கள இப்ப தானே நான் பாராட்டுனேன். எல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு. அதுக்குள்ளங்காட்டி தப்பா தப்பா சுபாஷினி கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. வினோதினி கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. கனகவள்ளி ஓகே. நீங்க 4மே கரெக்ட்டுங்க. 4மே சரியான இணை தானே. 4மே கரெக்ட். அப்படிங்கிறது தான் சரி. ஓகேங்களா? பார்வை செல்கள் சீரா செயல்படுறதுக்கு வைட்டமின் ஏ வேணும். ஸோ இது கரெக்ட்டு. தோல் ஆரோக்கியத்துல பயன்படுறது வைட்டமின் பி. நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்க்காதீங்க. பொதுவா தோல் ஆரோக்கியம்னாவே வைட்டமின் பி தான். ரத்த ஆர்பிசி முதிர்வடையறதுக்கு தேவையானது பி12. ஸோ இல்லன்னா அது முதிர்வடையாம இறந்து போகும். பெர்னிசியஸ் அனிமியா வரும்னு படிச்சிருக்கோம். ரத்தம் உறைதல் அப்படின்னா வைட்டமின் கே. ஓகேங்களா? அப்ப 4மே சரியான இணைகள் தான். 4ம் சரி. சரி குழந்தைகளில் ஏற்படும் புரத குறைபாட்டு நோய்கள். ஸோ இது டக்கு டக்கு டக்குன்னு நீங்க சொல்லிருவீங்க. அதான் ஆன்சர் கஷ்டப்பட்டு டைப் பண்ணாதீங்க.
நீங்க அப்புறமா நீங்க கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு எடுத்து ஆன்ஸர் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? பியூஃபா என்பதன் விரிவாக்கம். இதுவும் உங்களுக்கு தெரியும். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது. பியூஃபா அப்படிங்கிறது எசென்சியல் ஃபேட்டா? நான் எசென்சியல் ஃபேட்டா? அவசியமான கொழுப்பா? அவசியமற்ற கொழுப்பா? பியூஃபாங்கிறது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பியூஃபாங்கிறது எசென்சியல். ஓகேங்களா? அவசியமான கொழுப்பு அமிலம். பியூஃபா அப்படிங்கிறது. சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்து சைவ உணவாளிகளுக்கு கிடைக்காத வைட்டமின். இதுவும் ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் குடுத்துட்டேன். B12 வெரி குட். அடுத்தது ரத்தத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் மனிதர்களில் சேமிக்கப்படும் பகுதி. அடிப்போஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? சூப்பர். அடுத்தது 26வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது செயல்படு புரதத்திற்கு எடுத்துக்காட்டு? இதுக்கு ஆன்சர் டைப் பண்ணலாம் நீங்க. ஆன்சர் குட். வெரி குட். சூப்பர்ங்க. எல்லாரும் ஒரு சேர ஒரே ஆன்சர் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் டி ஆப்ஷன். என்சைம்கள் அப்படிங்கிறதாங்க சரி. செயல்படு புரதம் ஆக்டிவ் புரோட்டீன்னு சொல்லிட்டாவே என்சைம்கள் தான். தோல், கை, கால், நகங்கள் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அமைப்பு புரதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்மோன்கள்ல எல்லா ஹார்மோன்களும் புரத ஹார்மோன்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால அத வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? என்சைம்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்க. அமோனியா தாவரங்களால நைட்ரேட்டுகளா, பின்னர் நைட்ரேட்டுகளா? அதாவது அமோனியா அப்படிங்கிற வேதிப்பொருள் தாவரங்கள் என்னவா மாத்துது? ஃபர்ஸ்ட் நைட்ரேட்டுகளா மாத்துது. அப்புறம் நைட்ரேட்டுகளா மாத்துது. இந்த நிகழ்வு எவ்வாறு அறியப்படுகிறது? ஆன்சர் ஓகே. ஏ வந்திருக்கு, சி வந்திருக்கு, டி வந்திருக்கு. நைஸ்ங்க. பி மட்டும் யாரும் போடலங்க. ஏன்னா கார்பன்னு போட்டோம். அதனால உஷாராயிட்டீங்க. ஓகேங்களா? மீதி 3யும் போட்டீங்க. சரி. அமோனியா தாவரங்களால நைட்ரேட்டுகளால, அப்புறம் நைட்ரேட்டுகளால மாற்றப்படுற நிகழ்வு அப்டின்னா, நைட்ரஜன் சுழற்சி வராது. ஏன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. நைட்ரஜன் அமோனியாவாயி, அமோனியா நைட்ரேட்டுகளா மாறி, நைட்ரேட்டுகளா மாறி, அந்த நைட்ரேட்டுகள் மறுபடியும் நைட்ரேட்டுகளா ஒடுங்கி, அமோனியாவா மாறி, நைட்ரஜனா திருப்பி வளிமண்டலத்துக்கு போனா தான் அதுக்கு பேரு நைட்ரஜன் சுழற்சி. நைட்ரஜன்ல இருந்து நைட்ரேட் வரணும். திருப்பி நைட்ரேட்ல இருந்து நைட்ரஜன் மாறி வளிமண்டலத்துக்கு போகணும். இது ரொட்டேஷன்ல வந்தா தான் நைட்ரஜன் சுழற்சி. ஓகேங்களா? கார்பன் சுழற்சி வராது. நீங்களே எடுத்துட்டீங்க. அமோனிஃபிகேஷன்னா என்னன்னா, ஒரு நைட்ரஜன் கேஸ் அமோனியாவா மாற்றப்படுறதுக்கு பேரு தான் அமோனிஃபிகேஷன். அமோனியா வாக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. ஸோ அது வராது. ஏன்னா நீங்க அமோனியா தான் நைட்ரேட்டா மாற்றப்படுதுன்னு சொன்னோம். ஸோ அது ஆன்சர் வராது. நைட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறதாங்க கரெக்ட். அதாவது அமோனியா நைட்ரைடா, அப்புறம் நைட்ரேட்டா மாத்தப்படுறதுக்கு பேரு நைட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது, நீர்வாழ் தகவமைப்பு கொண்ட பின்வரும் எந்த உயிரினங்களில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் காணப்படுகிறது? அக்வாட்டிக் ஹாபிடேஷன் தண்ணீர்ல வாழக்கூடிய எந்த உயிரினங்கள்ல நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய திறன் இருக்கு? 4 ஆப்ஷன் குடுத்திருக்கோம். ஆன்சர் குட். சூப்பர், சூப்பர். பி, டி, சி 3 ஆன்சர் வந்திருக்கு. ஏங்க ஏவ மட்டும் விட்டுட்டீங்க? ஓகேங்க. இதுக்கு ஆன்சர் சி. சைனோபாக்டீரியா தான். ஏன் வந்து ஆல்காக்கள் பொதுவா சொல்லக்கூடாது அப்படின்னா, சயனோபாக்டீரியாவும் ஆல்காக்குள்ள தான் வரும். ஆல்காக்கள் வகையை சார்ந்தது தான். ஆனா எல்லா ஆல்காக்களுக்குள்ளும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் திறன் கிடையாது. ஆல்காக்கள்ல சயனோபாக்டீரியா கிளாஸ்க்கு மட்டும் தான் அது இருக்கு. ஓகேங்களா? அதனால சி ஆன்சருக்கு நம்ம போறோம். தாவர இருவாழ்விகள் ஏன் போகக்கூடாது? பிரயோஃபைட்டுகள்ல எந்த தாவரத்துக்குமே அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன நிலைநிறுத்தக்கூடிய திறன் இல்லை. நீர்வாழ் மிதவை நுண்ணுயிரிகள் என்னன்னு சொல்லுவோம்? பைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பைட்டோ பிளாங்க்டன் அப்படிங்கிறது எதுங்க? ஆல்காக்கள் தான். ஓகேங்களா? நீர்வாழ் மிதவை நுண்ணுயிரிகள்னா பைட்டோ பிளாங்க்டன். அதனால இந்த ஆப்ஷன் வராது. டைரக்ட் ஆப்ஷன் நமக்கு சயனோபாக்டீரியா தான். என்னாச்சு? கொஞ்சம் தடுமாறுறீங்களே?
அடுத்தது 29th கொஸ்டின். சோயா பீன்ஸ் தாவர வேர்களில் காணப்படும் நிறமிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எஸ், எஸ், எஸ். குட். இங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஹீமோகுளோபின மட்டும் விட்டுட்டீங்க. ஏன்னா ஹீமோகுளோபின் சிவப்பு நிறமா இருக்கும். நம்ம உடம்புலலாம் இருக்குது. சோயா பீன்ஸ் தாவர வேர்ல அது எங்க வரும்? அப்படின்னு நெனச்சு அத மட்டும் விட்டுட்டீங்க. மீதி 3யும் ஆன்ஸரா போட ஆரம்பிச்சுட்டீங்க. இதுக்கு ஆன்ஸர் வந்துங்க பி ஆப்ஷன். லெக் ஹீமோகுளோபின். இது வந்து நம்ம கிளாஸ்லயே நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நைட்ரஜன நிலைநிறுத்தக்கூடிய தாவர வேர்கள்ல, அந்த இடத்துக்கு ஆக்ஸிஜன வரத தடுக்கிறதுக்காக இருக்கிற நிறமிக்கு தான் பேரு லெக் ஹீமோகுளோபின். நிப் ஜீன்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த நிப் ஜீன்கள் இருக்கிற இடத்துல லெக் ஹீமோகுளோபின்ங்கிற நிறமி இருக்கும். அந்த நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய இடத்துக்கு இது ஆக்ஸிஜன் வராம பார்த்துக்கும். ஓகேங்களா? இங்க ஏன் மத்ததெல்லாம் வராதுன்னா, ஹீமோகுளோபின் நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நிறமி. சோ, அதனால அது வராது. தூக்கிர்லாம். பைட்டோ எரித்ரின். எரித்ரோனா சிவப்பு. அண்ட் பைட்டோசயனின் சயனின்னா நீலம். இந்த 2மே ஒளிச்சேர்க்கை நிறமிகள். பைட்டோ எரித்ரின், பைட்டோசயனின் இது 2மே ஒளிச்சேர்க்கை நிறமிகள். ஒளிச்சேர்க்கை நிறமிகள் எங்க இருக்கும்? வேர்ல இருக்குமா? இருக்காது. ஓகேங்களா? சோ, அப்ப அந்த 2யும் தூக்கிரலாம். அப்ப ஆன்ஸர் நீங்க இதுக்கு என்னன்னே தெரியலனா கூட, நான் இப்ப ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல இருக்கும். சோ, வராது. பைட்டோ எரித்ரின், பைட்டோசயனின் இது 2 ஒளிச்சேர்க்கை நிறமிகள். இது வேர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ, 3யுமே தூக்கிட்டு லெக் ஹீமோகுளோபின் தான் ஆன்ஸர்ன்னு நீங்க அழகா போயிருக்கலாம். சரிங்களா? சரி 13த் கொஸ்டின். உயிரினங்கள் தனது உணவு ஆற்றலை சாரிங்க இது வந்து ஏடிபி. உயிரினங்கள் தனது உணவாற்றலை ஏடிபி வடிவில் உருவாக்க அவசியமான தனிமங்கள் எது எது? என்னங்க ஆன்சர் வரும்? கம் ஆன் ஃபாஸ்ட். எஸ், எஸ். அனிதா நீங்க போட்ட ஆன்சர் கரெக்ட்டுமா? அண்ட் தீபா கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. அஜித் குமார் ஓகே. காவ்யா, வினோதினி சூப்பர். பிரியா, சுபாஷினி, வித்யா சூப்பர்மா. ஷாரா ஓகே. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். டிங்கிறது தான் கரெக்ட். உயிரினங்கள் தனது உணவாற்றலை ஏடிபி வடிவில் உருவாக்க அவசியமான தனிமங்கள்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த இடத்துல நீங்க டக்குன்னு புடிச்சிருக்கலாம். ஏடிபினா என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். பாஸ்பேட் அப்படிங்கிற வடிவுல பாஸ்பரஸ் உள்ள வந்துருதுங்களா? அடினோசைன். அடினோசைன் வடிவுல அடினைன்ங்கிற ஒரு நைட்ரஜன் காரம் உள்ள இருக்கா? இருக்குங்களா? இல்லீங்களா? அப்ப நைட்ரஜன், பாஸ்பரஸ் 2ம். இந்த வார்த்தைய பார்க்கும்போது இதிலிருந்தே நீங்க புடிச்சிருக்கலாம். மத்தது எதுவுமே தேவையில்ல. அப்ப ஆ, இ 2ம் அப்படிங்கிறது ஆன்ஸரா வரும். அடுத்து 31வது கொஸ்டின். உணவூட்டம் என்பது ஆன்ஸர் நானே சொல்லிர்றேன். சரி வேண்டாம். நானே சொல்ல வேண்டாம். நீங்களே போடுங்க. சரிங்க. நான் 30 கொஸ்டினோட முடிச்சுக்கிறேங்க. கிளாஸ் வேணா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருக்கிறத நீங்களே கூட ஆன்ஸர் போட்டுக்கங்க. இந்த பிடிஎஃப் வருதுல்ல, பார்த்து போட்டுக்கலாம் நீங்க. முடிச்சுக்கலாங்களா? இல்ல கம்ப்ளீட் பண்ணிரலாமா? சரி விடுங்க கம்ப்ளீட் பண்ணிருவோம். உணவூட்டம் என்பது. ஆன்ஸர் வந்து 31வது கொஸ்டினோட நான் கம்ப்ளீட் பண்றேங்க. உடலுக்கு வெளியிலிருந்து ஆற்றல் தரும் மூலத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதாங்க கரெக்ட். மத்ததெல்லாம் ஏன் வராது அப்படின்னா, நீர் வெளியிடும் மூலத்தை எடுத்துக்கொள்வது அப்படின்னா, உடலுக்கு வந்து தண்ணீர் சத்த மட்டும் குடுக்கக்கூடியத எடுத்துக்கிட்டா போதும்னு அர்த்தம். உடலுக்கு திரவ பொருளை அளிப்பது அப்படின்னா, இதுவும் அதே தான் அர்த்தம். இவை 3ம்ங்கிறது வராது. உடம்புக்கு வந்து ஆற்றல் அதாவது கலோரிகள கொடுக்கக்கூடிய ஃபுட் சோர்ஸ் ஏதோ அத இன்டேக்கிங்ல உள்ள குடுக்கறதுக்கு தான் பேரு நியூட்ரிஷன் உணவூட்டம் அப்படின்னு பேருங்க. ஓகேங்களா? சரிங்க. 32வது கொஸ்டின்ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுவரைக்கும் நீங்க ஆன்ஸர் பண்ணிடுங்க. டவுட் இருந்தா நான் அடுத்த கிளாஸ் வரும்போது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
இல்லைங்க ஆளுக்கு ஒரு கமெண்ட் போடுறீங்க. முடிச்சிரட்டா? ஓகே. எனக்கும் இன்னும் டைம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. சரி ஃபாஸ்ட்டா பாத்துரலாம் விடுங்க. உயிரினங்கள் புவியில் காணப்படும் கீழ்க்கண்ட எந்த தனிமத்தினை அதிகம் சார்ந்திருக்கின்றன? நீங்க இதுக்கு நான் ஆன்ஸர் சொல்லிட்டேன்னா, நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. இதுக்கு ஆன்ஸர் மேக்ஸிமம் பேர் நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லட்டா? சி தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆக்ஸிஜன்னு சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் தப்பு. பி கார்பன்ங்கிறதாங்க கரெக்ட். 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஏன்னா ஒவ்வொரு உயிர் மூலக்கூறும் கார்பனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். எந்த தனிமத்தினை அதிகம் சார்ந்துள்ளதுன்னா கார்பன் தான் போடணும். ஆக்ஸிஜன்ங்கிறது நம்ம ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாயு. ஓகேங்களா? சரி 33வது கொஸ்டின். ஒரு மிகப்பெரிய கூட்டுப் பொருளை எளிய பகுதிப் பொருட்களாக உடைக்கும் தன்மை கொண்ட உயிரிகள் இவ்வாறு அறியப்படுகின்றன. கரெக்ட்டா சொல்லணும் இதுக்கு. ஓகே. பிரியா கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. சூப்பர். லோகேஷ் ஓகே. கீர்த்தி நோ. தீபா ஓகே. வித்யா ஓகே. சரிப்பா. ஆன்சர் பி தான். பிறசார்பு உயிரிகள் அப்படிங்கிறதாங்க சரி. ஏன்னா பிறசார்பு உயிரிகள் இப்ப நம்ம உடம்ப எடுத்துக்கங்க. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற உணவுல இருக்கிற மிகப்பெரிய மூலக்கூறுகள என்ன பண்றோம்? குளுக்கோஸ்ன்னு சிறிய மூலக்கூறுகளா உடைக்கிறோமா? அப்ப பிறசார்பு உயிரிகள் தான் பெரிய மூலக்கூறுகள சிறிய மூலக்கூறுகளா உடைக்குது. தற்சார்பு உயிரிகள் என்ன பண்ணுது? சிறிய மூலக்கூறுகள சேர்த்து பெரிய மூலக்கூறுகளா மாத்துது. சாருண்ணிகள் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே உடைச்சு வச்சிருக்கிற ஒண்ண ஈஸி கோயிங்கா எடுத்துட்டு போகும் இது 2ம். ஓகேங்களா? சரிங்க. 34 தற்சார்பு உயிரிகள் பின்வரும் எதை அல்லது எவற்றினை உள்ளடக்கியது? ஆப்ஷன். வெரி குட். அருள்மொழி கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. சூப்பர்மா. சூப்பர். வெரி குட். கோகுல் ரமேஷ், சோனியா சூப்பர்ப்பா. எல்லாருமே கரெக்ட்டா தான் போட்டிருக்கீங்க. ஆன்சர் வந்து ஏ தாங்க வரும். நீல பசும்பாசிகள் மற்றும் பசுந்தாவரங்கள். ஏன்னா இதெல்லாம் தான் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய உயிரிகள். பூஞ்சைகள், காளான்கள் 2மே ஒண்ணு தான். ஸ்லைம் மோல்டுகளும் பூஞ்சைகள்ல ஒண்ணு தான். இதெல்லாம் ஒளிச்சேர்க்கை செய்யும் திறனற்ற உயிரிகள்னு நமக்கு தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்து 35வது கொஸ்டின். விலங்குகள் உணவை உள்ளெடுத்து அவற்றினை ஆற்றலாக உறிஞ்சி வளர்ச்சி மற்றும் உடல் பராமரிப்புக்காக பயன்படுத்தும் நிகழ்வு. சூப்பர். ராஜி மட்டும் கரெக்ட்டா ஆன்சர் போட்டிருக்கீங்க. ராஜி, சிவரஞ்சிதா, லோகேஷ், ஜித்மா, சந்தியா. சூப்பர்மா. ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உணவூட்டம். டி ஆப்ஷன் தாங்க கரெக்ட். டி தான் கரெக்ட். தன்மயமாதல் ஏன் போடக்கூடாது அப்படின்னா, விலங்குகள் உணவை உள்ளெடுத்து அவற்றை ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தும் நிகழ்வுன்னு மட்டும் கேட்டிருந்தா தன்மயமாதல்னு நீங்க போடலாம். ஆனா, அத வளர்ச்சி மற்றும் உடல் பராமரிப்புக்காக பயன்படுத்தும் நிகழ்வுன்னு போட்டுட்டோம். அப்ப அத டோட்டலா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு பேரு உணவூட்டம்ங்கிறது தான் கரெக்ட். 36 பின்வரும் எந்த ஒன்று உடலால் எளிதாக செரிக்கப்படும் புரதத்தின் மிக முக்கிய மூலம்? முட்டையின் வெள்ளை அல்வா அதான் வெள்ளைக்கருன்னு சொல்லுவோம் இல்லையா? முட்டையோட எக் ஒயிட்ன்னு சொல்லுவோம். சோயா பீன்ஸ், மீனோட ஃப்ளஷ் தசைகள், ரெட் மீட் அதாவது இறைச்சி. எதுங்க ஆன்சர் வரும்? வெரி குட். வெரி குட். வெரி குட். வெரி குட். ஏன்னு தெரியல. உங்க எல்லாத்துக்கும் முட்டை தான் ரொம்ப புடிச்சிருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் கனகவள்ளி மட்டும் பின்னு கரெக்ட்டா ஆன்சர் போட்டுருக்காங்க. சோயா பீன்ஸ்ங்கிறதாங்க கரெக்ட்டு. முட்டை அதாவது விலங்கு புரதமோ, விலங்கு கொழுப்புகளோ எதுவா இருந்தாலும், உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படுங்க அத டைஜஸ்ட் பண்றதுக்கு. அதே தாவர கொழுப்புகளா, தாவர புரதமா இருந்தா கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் பண்ணும். அந்த அடிப்படையில சோயா பீன்ஸ் தான் ஆன்சர் கரெக்ட்டு. ஓகே. அடுத்தது பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று ஊட்டச்சத்து அல்ல? எஸ், எஸ். கோகுல் ரமேஷ். சூப்பர். ஸோ நெறைய பேர் கரெக்ட்டா போட்டீங்க. டி தாங்க ஆன்சர்.
ஏன்னா மீதி 3மே நியூட்ரியன்ட்ஸ் ஊட்டச்சத்துகள். ஆனா இது மட்டும் ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய ஒரு ஊட்டப்பொருள். ஓகேங்களா? சோ அதனால வித்தியாசம். டி தான் ஆன்சர். 38வது கொஸ்டின். நம்ம கார்போஹைட்ரேட்ல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆற்றலின் அளவு. 38க்கு ஆன்சர். எஸ் வெரி குட், வெரி குட், வெரி குட். டி தாங்க ஆன்சர். 50 அண்ட் எபோவ்ங்கிறதாங்க கரெக்ட். வித்தின் 50 இது நான் உங்களுக்கு ஆப்ஷன் இப்படி குடுத்ததுக்கு காரணமே இதுதான். 35 டூ 50ன்னு போடக்கூடாதுங்க. 50க்குள்ள கிடையாது. 50%க்கு மேல தான் நம்ம உடம்பு கார்போஹைட்ரேட்ல இருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்ப 50 டூ 65ங்கிறது தான் கரெக்ட். இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுல இருந்து எடுத்த கொஸ்டின் தான் இது. அடுத்து பின்வரும் கூற்றுகளை சரியா தவறா என காணவும். தற்சார்பு உயிரிகள் தனது உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றன. சரி. இத பார்த்தோம்னா நீங்க போட்டுருவீங்க. பிறசார்பு உயிர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தற்சார்பு உயிர்களை சார்ந்துள்ளன. இதுவும் சரி. அடுத்தது கார்பன் கூட்டுப் பொருட்கள் உயிரிகளில் ஆற்றலை உருவாக்கும் மிக முக்கிய மூலமாக செயல்படுகின்றன. சூப்பர்ங்க. எல்லாமே கரெக்ட்டுங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். நைஸ். எல்லாருமே அதான் போட்டிருக்கீங்க. சூப்பர். வெரி குட். அடுத்து 40வது கொஸ்டின். பின்வரும் எந்த வைட்டமின் வெப்பத்தினால் அழிந்து போகிறது? சூப்பர், 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 சூப்பர். வெரி குட்ங்க, வெரி குட்ங்க. அஸ்கார்பிக் அமிலம். சி ஆன்சர். ஏன்னா வைட்டமின் சி தான் வந்து சூடுபடுறதுனால அழிஞ்சு போகும்னு நம்ம படிச்சிருக்கோமா? சமைக்கிறதுனால அழிஞ்சு போகுது அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம்ங்கிறது தான் சரி. இனிமே வர 5 கொஸ்டினுக்கும் ஆப்ஷன் இருக்காதுங்க. இரவு குருடு என்பது எந்த வைட்டமின் குறைபாடு? என்ன வைட்டமின்? ஏ வைட்டமின். ஓகே வெரி குட். அடுத்து எந்த தனிமம் மற்றும் வைட்டமின் குறைபாட்டினால் எலும்புகள் பலவீனமாகும் ரிக்கெட்ஸ் மற்றும் ஆஸ்டியோமலேசியா போன்ற பற்றாக்குறை நோய்கள் உருவாகின்றன? தனிமம் அப்படின்னா கால்சியம், வைட்டமின்னா டி. வெரி குட். டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. சூப்பர்ங்க. தனிமம் அப்படிங்கிறது கால்சியம், வைட்டமின்ங்கிறது டி வைட்டமின். சரி 43வது கொஸ்டின். நரம்பு மண்டலம், உணவு மண்டலம் இயல்பாக செயல்படுவதில் வைட்டமின் பி1 பெரும் பங்காற்றுகிறது. எனில் இந்த வைட்டமின் பற்றாக்குறையால் ஏற்படும் குறைபாடு எவ்வாறு அறியப்படும்? சூப்பர்ங்க. பெரி பெரி. பி1 குறைபாட்டு நோய்னா என்னன்னு சொல்லுவோம்? பெரி பெரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வைட்டமின் சி குறைபாட்டினால் உடலில் நோய் தடுப்பாற்றல் பாதிக்கப்படுவதுடன் பல் ஈறுகளில் ரத்தம் வடியும் டேஸ் என்ற குறைபாட்டு நோயும் உண்டாகும். குட். ஸ்கர்வி. வெரி குட்ங்க, வெரி குட்ங்க. ஸ்கர்வி. வைட்டமின் சி குறைபாடுனாவே ஸ்கர்வி தான். வெரி குட். எல்லாருமே ஒரே ஆன்சர். இந்த ஹோலோசோயிக் மற்றும் ஹோலோபைட்டிக் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? இது கஷ்டப்பட்டு டைப் பண்ண வேண்டாம். நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வாட்ச் பண்ணிக்கோங்க. ஹோலோசோயிக் அப்படின்னா விலங்குகள் திடநிலையில உணவு உட்கொள்றத குறிக்கும். ஹோலோபைட்டிக் அப்படின்னா தாவரங்கள் திரவ நிலையில உணவை எடுத்துக்கிறத குறிக்கும். ஹோலோசோயிக் அப்படின்னா விலங்குகள் திடநிலையில உணவை உட்கொள்றத குறிக்குங்க. விலங்குகள் திடநிலை உணவு அப்படின்னு போடணும். ஹோலோபைட்டிக்னா தாவரங்கள் திரவ நிலை உணவு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சரிங்க. இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பிடிஎஃபா வந்துரும். இதுக்கு ஆன்சர் எதிர்பார்க்காதீங்க. ஆன்சர் நான் இப்ப சொல்லிட்டேன். பிடிஎஃபா வந்துரும். நீங்க தான் அத எடுத்து எழுதி நீங்க ஆன்சர் எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்த கிளாஸ் வரும்போது, இப்போ உணவியல் முடிச்சிருக்கோங்களா? உணவியல் முடிச்சுட்டு பிளட் சர்க்குலேஷன் இதே மாரி ஒரு 50 கொஸ்டினோட வரேன். ஸோ இதே மாரி கொஞ்சம் ஆப்ஷனோடவும், கொஞ்சம் இந்த மாரி எலிமெண்டரி கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் இல்லாமயும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல ரத்தம் மற்றும் ரத்த சுற்றோட்டம்ல ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? என்கிட்ட கேட்க வேண்டியிருக்கா? 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருந்தீங்கப்பா. ஆன்சர் பி. பெனடிக்ட் கரைசல் சோதனை அப்படிங்கிறது. 11வது கொஸ்டினுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் சரியான விளக்கம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. சதி சொல்லுங்க. மேம் சிலபஸ்ல ஒரு சின்ன டவுட் மேம். சொல்லுங்கம்மா. இந்த உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் இருக்கு இல்லைங்க மேம்?
ஆ. அதுக்கு கீழ என்ன டாபிக் மேம் வரும்? இந்த உயிரியல் பரிணாமவியல் அது ஆ இல்ல பரிணாமவியல் வராதுப்பா. பரிணாமம் ஆக்சுவலா பரிணாமமும் அதுக்குள்ள வர வேண்டியது தான். ஆனா ஆ பரிணாமம் தனி தலைப்பா குடுத்துட்டனால பரிணாமம் தனியா படிப்போம். சரிங்க மேம். இதுக்குள்ள வந்து செல், திசுக்கள் இதெல்லாம் இதுல வரும். அதாவது அ தாவர திசுக்கள், விலங்கு திசுக்கள் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? விலங்கு திசுக்கள் தான் நம்ம தனியா விலங்குகளோட உள்ளமைப்பு படிக்கிறோம். அது தனியா படிக்க வேண்டியது இல்ல. சரிங்க மேம். தாவர திசுக்கள், ஆக்கு திசு, நெளித்த திசு இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? அந்த ஆமா. திசுக்கள், செல்கள் இந்த டாபிக்லாம் அதுக்குள்ள வரும். இந்த உயிர் உலகின் வகைப்பாடு 2வதா இருக்கு இல்லீங்களா? அது வந்து ஆமா. தாவரங்கள், விலங்குகள் அதுங்களா? அதுல வந்து தாவர வகைப்பாடும், விலங்கு வகைப்பாடும் வரும். சரி. அப்ப அந்த உடல் இயங்கியல்ல நம்ம இந்த மண்டலம்லாம் குடுத்துருக்கோம். செரிமான ஆமா. மண்டலம், நரம்பு மண்டலம். அத்தனையும் அதுக்குள்ள தான் வந்துரும். உடல் இயங்கியல்ல எல்லா உணவு மண்டலமும் வந்துரும். ரத்த சரி. சுற்றோட்டத்துல ஆரம்பிச்சு, கடைசியா ம். இப்ப நம்ம நரம்பு மண்டலம் முடிச்சிருக்கோம் பாருங்க. ஆமாங்க மேம். எல்லாமே ரத்த சுற்றோட்டம், கழிவு நீக்கம், நரம்பு, தசை, எலும்பு, செரிமானம், ம். நாளமில்லா சுரப்பிகள், சுவாசம், அத்தனையுமே இனப்பெருக்கம் அவ்வளவுமே அந்த பிசியாலஜிக்குள்ள வரும். அது மட்டும் இல்ல, தாவரங்களோட ம். ஒளிச்சேர்க்கை, நீராவி போக்கு, மகரந்த சேர்க்கை இப்படிலாம் படிச்சோம் இல்லைங்களா? ஆமாங்க மேம். அவ்வளவும் அதுக்குள்ள தான் வரும். ஓகே மேம். அப்புறம் இந்த சுற்றுப்புற சூழல் மேம் நமக்கு வந்து நோட்ஸே குடுக்கல போல ரிவிஷன் டெஸ்ட்க்கு. இல்லப்பா சுற்றுப்புற சூழல்கள் உங்களுக்கு நோட்ஸ் இருக்குமே! அதுல ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆன மாரி இருக்குங்க மேம். இல்லையே ரிவிஷன் கிளாஸ்க்கு எல்லாமே நோட்ஸ் இருக்குங்களே! இது அது வராம கொஞ்சம் பிடிஎஃப்பா இருக்கிறதுக்குலாம் போட வாய்ப்பே இல்ல. முடியுங்களா? சரி ஓகேப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நோட்ஸ வந்து உங்க கிளாஸ்க்கு வேணா ஒரு டைம் பிடிஎஃப்பா போட சொல்லிறலாம். ம். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே, ஓகேப்பா. ஓகே. அடுத்தது YO 1935ன்னு ஒருத்தங்க இருக்கீங்கப்பா. மேம் வணக்கங்க மேம். வணக்கம்ப்பா. சொல்லுங்க. மேம் எனக்கு இந்த இது வீடியோ பிரேக் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சாட் பண்ணா எனக்கு சென்ட் ஆகவே இல்லைங்க மேம். ராஜாஜி இஸ் அப்படியா? நாட் இன் திஸ் மீட்டிங்னே வந்துட்டு ஓ! இருந்ததுங்க மேம். சரிப்பா. ஓகே, ஓகே. தெரியல. என்ன நான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நானும் சாட் பண்ணேன். அது வீடியோ பிரேக் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் அது சாட் ஆகவே இல்லைங்க மேம். அப்புறம் ஓகே, இன்னொரு ஓகேப்பா. விஷயங்க மேம், ஆ. அது மத்தவங்களுக்கு ம். தயவு செஞ்சு லேடீஸ் வந்துட்டு கிளாஸ் வரும்போது ஒரு தடவைக்கு 2 தடவ வீடியோ மியூட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு வர சொல்லிருங்க மேம். ஓகே. இது எல்லாத்துக்கும் எல்லா சொல்றேன். கிளாஸ்லயும் சொல்லிர்றதுதான்ப்பா. ஆனா சில ஆ டைம்ல என்ன அவங்களுக்கு தெரியாம பண்றோன்னே பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. தெரியாமயே அவங்க பண்ணிட்டுருக்காங்க மேம். ஒரு தடவைக்கு 2 தடவ கிளாஸ் உள்ள நுழையும்போதே செக் பண்ணிக்க சொல்லிருங்க மேம். ஓகே. இல்ல இது திருப்பி நானும் ரிமைண்ட் நெறைய டைம் பண்ணிருங்க. சொல்லியிருக்கேன். ஓகே. நம்ம சொல்லிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க மேம். ஓகே. தேங்க் யூ. ஓகேப்பா. ஓகே. ஓகேப்பா. தேங்க் யூ மேம். சரிங்க. ஓகே. நம்ம இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாரி உணவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து, நாம இப்ப படிக்கிற நம்ம டாபிக்ல குடுத்துருக்க இந்த ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் மட்டும் இல்லங்க. தாவர ஊட்டம் அப்படின்னு ஒண்ணு படிப்போம் இல்லைங்களா? தாவரங்களுக்கு வந்து என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அவசியம்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே இதெல்லாம் படிப்போம் இல்லைங்களா? அ அந்த இது எல்லாமே சேர்த்தி தான். தாவர ஊட்டமும் சேர்த்தி தான் இதுக்குள்ள கவர் ஆகும். இன்னைக்கு வந்து நான் அதிகமா அதுலருந்து கொஸ்டின் குடுத்துருக்க மாட்டேன். அது இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறனால. தாவர செயலில் எழுதும்போது அதையும் சேர்த்து நம்ம பண்ணிருவோம். உணவியல்ங்கிறது தாவர உணவூட்டம், விலங்கு உணவூட்டம் 2ம் சேர்ந்தது தாங்க உணவியல் அப்படிங்கிற டாபிக். சிலபஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, மறுபடியும் அடுத்த கிளாஸ்லோட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருங்க. நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிர்றேன். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் வரும்போது ரத்த சுற்றோட்டம். உங்களுக்கு எந்தெந்த ரத்த சுற்றோட்டம் எந்தெந்த டாபிக்ல ஸ்கூல் புக்ல இருக்குதுன்னோ ஆல்ரெடி பிடிஎஃப் உங்களுக்கு போட்டிருக்கு. ஆல்ரெடி நீங்க நோட்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா, புக்கையும் சேர்த்து படிச்சுட்டு வாங்க. நான் கொஸ்டின் எடுக்கிறது புக்கு, நோட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் எடுப்பேன். அதே மாரி ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து தான் எடுத்திருப்பேன். அடுத்த கிளாஸ்ல இதே மாரி ஒரு 50 கொஸ்டினோட வரேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரிங்க. தேங்க் யூ. மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.